கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே விசுவாசத்தோடும் விசுவாசிகளாய் கூடியிருக்கிற தொலைதூரத்தில் அந்த மொபைலில் கனெக்டாக இருக்க ஊருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வார்த்தைக்காய் செய்திக்கு ஆதாரமே ஒரு வார்த்தை வாசிக்கலாம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களால் முடிந்தால் எழுந்து நிறுத்திக் கொள்ளலாம். நம்ம சொற்பம் பேர் தான் இருக்கிறனால வார்த்தைக்கு மரியாதை செலுத்தும்படியாக முடிந்தவர்கள் எழுந்து நின்று என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனமும், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனம் கூட சேர்ந்து வாசிக்கலாம். திரும்பமாய் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனமும், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனம் கூட நாம் வாசிக்கலாம். யாராவது விசுவாசத்தோடு கம்பீர சத்தத்தோடு இதை வாசித்து முடியுங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். ஆமென். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் கூட அதே விசுவாசத்தோடு கம்பீர சத்தத்தோடு வாசியுங்கள். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். ஆமென். வாசித்த வேத வாக்கியங்களுக்கு கூட தாமே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களும் கிருபையும் விழாமல் கூட்டுவாராக. வாசித்த சகோதரரையும் இந்த வாசிக்க முடிந்த சத்தங்களை கேட்ட ஒவ்வொருத்தரும் தேவன் ஆஸ்வதிக்க வளர்கிறார். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் என்ன பாருங்க. இப்போ பேதுருவின் புஸ்தகத்தை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவில் வளர சொல்றார். ஆமென். அது எப்படி வளருது அப்படின்னா, தேவன் இன்று வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தை வேதாகமா இருக்கு. ஆமென். அப்போ வார்த்தையின் வேதாகமா இருக்கிற அந்த வேதத்தினுடைய அறிவில் நம்ம வளரும் போது அது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்துதான் இருக்கு. ஆமென். இப்போ அப்படி செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? அண்ணன் அழகா ஜெபித்தார். அவருடைய தனிப்பட்ட அவருடைய ஜபமானது என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துல அநேக டைம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னைக்கும் அதே ஜபத்தை செய்தார். வாலிபலுக்கு கூடுதல் ஞானத்தை தாங்க, எழுந்து ஜெபிக்கட்டும், படிக்கட்டும், வேதத்தை தேடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உபயோகிச்சார் நம்முடைய பரிதி என்ன. அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, இப்போதான் நம்ம நீதிமொழிகளை படித்தோம். தாவீதின் குமாரனும் ஒரு உண்மையான தாவீதின் குமாரன் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய நம்முடைய அரசு உன்னதத்துக்குரிய செய்தியில் நம்ம பார்த்து கொண்டு வந்த மாதிரி ஒரு உண்மையான இஸ்ரவேலின் ராஜா அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சாலமோனின் நீதிமொழிகள், சாலமோனுக்குள்ள இருந்த ஞானம் அது கிறிஸ்துவா இருக்கு. அவருடைய மொழிகள்லாம் அப்ப சாலமோன் பேசணும்ல, கிறிஸ்து பேசிருக்காரு. வசனம் கிறிஸ்துடைய வசனங்களா இருக்கு. இந்த இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவில் வளரும் போது எப்படி வேதத்தை தியானிக்கும் போது, வேத வசனங்களை கேட்கும் பொழுது விசுவாசம் கேள்வினாலே வேத வசனங்களை கேட்கும் பொழுது இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து, ஞானத்தை பற்றி போதகம் என்றால் டிட்டோவா பேசுறது. ஒரு விஷயத்தை எடுத்து உள்ள எங்க நடந்தது, எப்படி நடந்தது, யார் என்ன அப்படின்னு ஃபுல்லா டீட்டெயிலா பாக்குறது. அதை பத்தி அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பதை பற்றி உபதேசத்தை அடையலாம். இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. உபதேசம் என்றால் ஒன் லைன் ஸ்டோரி, வாழ்க்கை தத்துவங்களில் ஒரு வரி கதையாய் போதிப்பது தான் உபதேசம். நல்லது எது கெட்டது எது ஷார்ட்டா சொல்லிடுறது. அதுக்குள்ள போய் டீட்டெயிலா பாக்குறது தான் போதகம். எதை பற்றி அறியலாம் உபதேசத்துனா? விவேகம் நீதி நியாயம். விவேகம் என்றால் அதாவது நம்ம எடுக்கிற தேர்வுகள் நல்லதா போய் முடியுமா இல்ல கெட்டதா முடியுமான்னு சொல்லி முன்கூட்டியே நம்ம நிராகரிப்போம் பாத்தீங்களா, அதுதான் விவேகம் என்று பொருள். இதனால் இது எப்படி அடையலாம்னா, அந்த தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் அடையலாம். நீதிமொழிகளை அறிகிற அறிவினால் மாற்றுமே அந்த விவேகத்தை அடைய முடியும். ஆனால் தான் இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் தோத்து போறாங்க, ராங்கான சாய்ஸ்ல தோத்து போறாங்க. வாலிபர் மட்டும் கிடையாது, நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தோத்து போறாங்க. அது மட்டும் அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவை. பேதைகள் என்றால் அறிவில்லாதவர்களே என்ற அர்த்தம். எந்த அறிவு தெரியுங்களா? விவேகம் நீதி நியாயம் நிதானம் அறிவில்லாதவங்க. ஆலமோனின் நீதிமொழி கேட்கும் போது பேதைகள் நீங்கும், விவேகம் வந்துடும், நீதி வந்துடும், நியாயம் வந்துடும். அது மட்டும் இல்ல, அவர் அண்ணா ஜெபித்த மாதிரி வாலிபலுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். எதுங்க? இந்த சாலமோன் நீதிகள் மாத்திரமே அந்த வாலிபலுக்கு ஜெயிக்கிற வல்லமே அது கொடுக்கும். வார்த்தை கேட்பதனால தான் விசுவாசம். இந்த பேதைகளுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. இளம் பெண்களை பேதைகள் என்று குறிப்பிடுவாங்க.
மீன் வாலிபர் என்று தமிழ்லையும் ஆங்கிலத்தில் யங் மேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீன் ஸோ ஒரு வாலிபன் இந்த உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் தேவனை பற்றி அறிகிறார், வளரும். அது தேவ வார்த்தையாக இருக்கிறது, அது வார்த்தை கேட்பதினால் இருக்கிறது. மீன் நான் மழை வந்துச்சு. ஸோ எப்பவுமே நார்மலாக இருந்தாவே நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மழை வருது, யாருமே இருக்க மாட்டாங்க. சரி, நம்ம இது ஒரு நல்ல பயிற்சி நேரம், நம்ம தனியாக பேசி பழகிக்கலாம் அப்படின்னு நான் வந்தேன். ஆனால் பட்டா இங்கே நிறைய கூட்டம் இருக்குது. நான் ரோட்டில் வரும்போது அக்கா பற்றி ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்தேன். இந்த சிஸ்டர் வந்தால் நல்லா இருக்குமே, உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சா இங்கே வந்து நின்றுட்டு இருக்காங்க. அது மாத்திரமல்ல, இந்த மெசேஜ் என்னுடைய தலைப்பு என்னுடைய தலைப்பு சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு ரபுனி. இது பகுதி 3, சாப்டர் 3. மொத்தம் 2 பகுதியில் பார்த்துருக்கிறோம். இது 3வது பகுதி. என்னுடைய பொருள் என்னன்னா வேத பாடமா இருக்கு. போதகத்துக்குரிய ஒரு செயலில் வேத பாடமா பார்க்க போறோம். ஒரு வேதத்தை எடுத்துக்கொண்டு, ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அது எப்பொழுது யார் என்ன கருப்பொருள் அப்படின்னு ஈஸியா தெரிஞ்சுட்டா அதை பத்தி படிக்க ஈஸியா இருக்கும். ஸோ என்னுடைய ஃபோக்கஸ் யாருன்னா புதுசா என் டைம் சர்ச்சுக்கு வந்தவங்களும், அது மட்டும் இல்ல முக்கியமா வாலிபர்கள் தான் என்னுடைய கண்ணோட்டமா இருக்கு. அவங்களுக்கு இது புரியணும், அப்பதான் அவங்க வேதத்தை படிக்கும். இன்னும் அவங்க வளரும்போது அவங்களுடைய லைஃப் ஆனது நல்லா செட்டில் ஆகும், நல்லா அஸ்திபாரமிடும். அதனால வசனம் எழுதப்பட்டுகிறது, கண்மலை மேல் வீடு கட்டினவன் புயலும் காத்து வரும்போது அசைக்கப்பட மாட்டான். எதுங்க? கிறிஸ்துவ கண்மலை மேல் கட்டும்போது அவன் வாழ்க்கையில வளரும்போது, லைஃப் என்டர் ஆகும் போது, ஒரு மேரேஜோ ஒரு பண விஷயத்திலோ பெண்கள் விஷயத்திலோ புகழ் விஷயத்திலோ அவன் அது தள்ளாது, அவன் கண் அஸ்திபாரம் விட்டு. அதே போலதான் ஒரு வாலிப பெண்ணுக்கும் பிரதர் பிரணாம் சொல்றார், இந்த செய்தியானது ஒரு வாலிபன் கேட்கும் பொழுது அவனை அழகாக்குறான். தன் வாழ்க்கை தெளிவானவனா ஆக்குது. ஒரு பெண்ணை இன்னும் அழகாக்குது. எதுல தெரியுமா? முகத்தோற்றத்துல அல்ல, தன் குணாதிசயம். இப்படிப்பட்ட வரிகளுக்காய் தேவன் ஆஸ்வதிக்கட்டும். நம்ம செய்திக்காக ஒரு சிறிய ஜபத்தை நான் எடுக்கிறேன். என்னோட கூட கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் இனிய மனவாளனே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எப்பொழுது சாயங்கால வேலை இடைப்படுகிற தேவனா இருக்கிறீர், ஒரு குளிர்ந்த வேலையில் இடைப்படுகிற தேவனா இருக்கிறீர். அது ஏஜன் தொடங்கி ஈசாக்கு இடத்தில், யாக்கோபு இடத்தில் கத்தாவே, மோசே இடத்தில், அந்த ஆண்டவரை காணான் சொல்லி எல்லா இடத்திலும் கத்தாவே ஒரு மகத்தான நேரத்தில் நீ இடைப்பட்டிருந்தாகப்பனே. இந்த வேலையிலும் இந்த அடியின் அந்த இளவனா இருப்பதினால் கத்தாவை ஒப்பு கொடுக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட பொருளையும் உன் சமூகத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, மூட இடைப்பட்ட நேரங்களில் நீர் பார்க்கிறேன். என்னுடைய ரகசிய பாவங்களை மன்னித்து, என்னுடைய குறைகளை மன்னித்து இந்த இடத்தில் நீர் வெளிப்படுங்க. மனித சிந்தனைகள், மனித கோட்பாடுகள் அற்றுப்போட்டும். ஆண்டவரே அப்பா, கவனத்தோடு இந்த வார்த்தை பிரசங்கி ஆண்டவரை போதிக்க அடியனுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. தவறுதா ஏதாவது வார்த்தை உச்சரிக்குமாய் ஆண்டவர் வருகிற நாட்கள் அதை இவர் சொல்லும் போது நான் திருத்திக் கொள்கிற ஒரு மனப்பக்கத்தை அடியனுக்கு ஏற்படுத்தித்தார்கள். ஆண்டவர் தெளிவாய் உச்சரிக்கும், ஞானமாய் போதிக்கும். ஆண்டவரே, அந்த சாலமோன் எனக்கு நல்ல ஞானத்தை நீர் அளிப்பே நான் விசுவாசிக்கிறேன். இதெல்லாம் கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறேன் நல்ல தகப்பன். உட்கார்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, உங்களை நேரில் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ரபுனி சாப்டர்லேயே சொன்னேன், இந்த வேத பாடம் உங்களுக்கு நேரில் இருந்தால் இன்னும் ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் உங்களுக்கு இந்த வரைபடம்லாம் தெரியுதுங்களா இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு? சரி, இந்த எடுத்துக்கொண்ட அந்த மெசேஜ் பிடிஎஃபாக நான் வச்சிருப்பேன். ஏன்னா நான் டேப்ல யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னால் என்னோட கூட அப்படியே பயணிச்சுட்டே பார்த்துட்டே வாங்க. இல்லை ஏதாவது உங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் வீட்டில் போய் ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்துக்குங்க, அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அந்த அது மட்டும் இல்லை, நான் எப்பவுமே என்னுடைய மெசேஜை ஒரு வீடியோ கவர் பண்ணுறது வழக்கம், இல்லை ஆடியோ கவர் பண்ணுறது வழக்கம். உங்களுக்கு அது என்னுடைய தனிப்பட்ட உபயோகத்துக்கு மாத்திரம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் என்னோட கேளுங்க, ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும். இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் உங்களுக்கு அனுப்ப தயாராக இருக்குமே. திரும்ப உச்சரிக்கிறேன், இது ஒரு வேத பாடமாக இருக்குமே. சரி, முதலாவது ரபுனி சாப்டர்ல நம்ம உபதேயாவை பத்தி பார்த்தோம். உபதேயாவின் புஸ்தகம் என்ன, அது யார் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது ஓசியாவின் புஸ்தகத்தை பத்தி நாம பார்த்தோம். இது இரண்டுமே தீர்க்கதரிசன புஸ்தகங்களா இருக்குது. தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 வகை இருக்குது. பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள். இது எப்படி அவங்க ஹைட்டா இருப்பாங்க, குள்ளமா இருப்பாங்க அப்படி கணக்கு கிடையாது. அவங்க எவ்வளோ நாள் மெசேஜ் பேசுனாங்க, எத்தனை வருஷங்களாக பேசுனாங்க, அப்படியே அந்த பேசின மெசேஜ் எவ்வளோ லாங்காக எத்தனை வருஷங்களை கடந்து வருது அப்படின்னு குறிப்பிடுறது தான் பெரிய தீர்க்கதரிசிகள் சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் என்ன பார்த்துட்டே வாங்க. பெரிய தீர்க்கதரிசிகள் எசேக்கியேல், எரேமியா, தானியேல், ஓசியா, புலம்பல், இவங்களாம் பெரிய தீர்க்கதரிசிகள். ஏன்னா அவங்களுடைய செய்தியானது இன்றைய வரைக்கும் டிராவல் ஆகும், இன்னும் நித்திய வரைக்கும் டிராவல் ஆகும். ஆனால் மற்ற சிறிய தீர்க்கதரிசிகள் மொத்தம் 12 பேர். அதில் முதலாவது புஸ்தகம் 4வது புஸ்தகத்தை பற்றி கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்றும் ஒரு புதிய புஸ்தகத்தை நான் உங்களோட எடுத்துட்டு கொண்டு வந்திருக்கிறேன். இன்று புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல சுவிசேஷ புஸ்தகங்கள் என்று ஒரு பகுதி இருக்கு. அது எதுனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மேத்யூ, மார்க், லூக், ஜான், இதான் காஸ்பல் புக்ஸ்.
அதுல வேதத்தில் முதலாவது அமைக்கப்பட்ட மத்தேயின் புஸ்தகத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டான மெசேஜ் தான், முடிந்த அளவுக்கு ஒரு 40 அந்த கருப்பொருளே 40 மினிட்ஸ் தான். உங்களால் கூடுதல் இன்டர்பிரேஷன் கொடுக்கும்போது நீங்க அப்படியே கூட டிராவல் பண்ணுங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய புஸ்தகம் த புக் ஆஃப் மேத்யூ, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். சரி, எல்லாரும் எனக்கு கவனிங்க. நான் எப்பயுமே சொல்றது தான், நான் எனக்கு அதிகமாக பேசி பழக்கம் இல்லை. இது புதிய தருணம் தான். நான் உங்களோட இளைவனாக இருப்பதுனால நீங்கள் என்னை பார்த்தா தான் நீங்கள் அவங்களே நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். என் மைண்ட் தாட்டுக்கு அப்படி தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இது வந்து ஒரு சுவிசேஷ புஸ்தகம், புரியுதுங்களா? பரிசுத்த வேதாகமம் என்று நம்ம சொன்னோம். பரிசுத்தம்னா ஹோலி, சுத்தம். வேதாகமம் என்றால் வேத ஆகமங்கள். வேதம் என்றால் புஸ்தகம் என்ற அர்த்தம், ஆகம் என்றால் தொகுப்பு என்ற அர்த்தம். மத்தேயு ஒரு புஸ்தகம், மார்க் ஒரு புஸ்தகம், லூக்கா அப்படின்னு தனித்தனியா அந்த காலத்துல இருந்துச்சு. அதுல ஒன்னா சேர்க்கிறது தான் பரிசுத்த வேதாகம். அதாவது ஒன்னா சேர்க்கிறது வேதாகும், அது பரிசுத்தமா இருக்கிறதுனால அது பரிசுத்த வேதாகும். ஆங்கிலத்தில் நீங்க சில பைபிள பாத்தீங்கன்னா த ஓடி பைபிள் போட்டிருக்கோம். த என்ற தமிழ் வார்த்தைக்கு ஒரு என்ற அர்த்தம். அது மட்டும்தான் பரிசுத்த வேதாகும். நிறைய வேதாசம் இருக்கு இல்லைங்களா? ரிக்வேதா, சாமவேதா, அது அதர் வேதம் நிறைய இருக்கு. ஆனா பரிசுத்த வேதாகம் ஒன்று மட்டும் தான் நம்ம கையில் வச்சிருக்கிறது தான். ஸோ இது வந்து புதிய ஏற்பாடு காலத்தில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும். சரிங்களா? அது எந்த மொழியில் எழுதப்பட்டது என்றால் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. இஸ்ரேலர்களை எபிரேயர்கள் என்று குறிப்பிடுவாங்க. ஏன்னா ஆபிரகாம் தொடங்கி அவன் பேசின மொழி எபிரேய மொழி. அது எங்க உருவானது என்று சில இடத்துல சொன்னாலும் சில இடத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அது இங்க உருவாகல. எங்க உருவாகல? பேபிலோன்ல உருவாகல, அது வேற இடத்துல இருந்து உருவாச்சு அந்த மொழி. நான் வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல பேசிட்டு வரேன். சரிங்களா? ஸோ பழைய ஏற்பாடு புஸ்தகம் மல்கியா வரைக்கும் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஒரு ஆட்சி வந்துச்சு புதிய இயேசு கிறிஸ்து காலகட்டத்தில், அதன் ரோம ஆட்சி. சொல்லப்போனா அதுக்கு முன்னாடி கிரேக்கர்கள் ஆட்சிக்கு செஞ்சாங்க. கிரேக்கர் முடிவிலும் ரோமர்கள் தொடங்குற காலகட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த சமயங்கள் நடைபெற்றுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ரோமர் ஆட்சி தான் வாழ்ந்தார். சரிங்களா? இப்போ யூதர்கள் இயேசு காலகட்டத்தில் என்ன மொழி பேசினாங்கன்னா கிரேக்க மொழி பேசினாங்க. அவங்களோட புஸ்தகங்கள்லாம் கிரேக்க மொழி தான் எழுதப்பட்டது. அதனால பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு மொழி மாற்றம் செஞ்சாங்க. டிரான்ஸ்லேட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது எப்பனா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 250 வருடத்தில் இதை மொழிபெயர்த்தாங்க கிரேக்கர்கள். அதாவது அலெக்சாண்ட்ரியா பகுதியில் இதை மொழிபெயர்த்தாங்க. இந்த வரைபடத்தை பாருங்க, இந்த 2வது வரைபடம். இதுதான் இஸ்ரேல் தேசம். அதுல எருசலேம் இன்னும் போட்டிருக்கேன், அதான் பட்டணம், அதாவது யூதேயா. சரிங்களா? இதுக்கு இங்கதான் எகிப்து இருக்குது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பகுதியில் தான் எகிப்து இருக்கு. அதுல மேல் பகுதியில் தான் அலெக்சாந்திரியா இருக்கு. நீங்க வேதத்துல அடிக்கடி அலெக்சாந்திரியான்னு படிக்கிற இடம் இதுதான். சரிங்களா? சரி, இந்த இடத்துல தான் முதலாவது வேதாகம் பழைய ஏற்பாடு புஸ்தகம் மொழி மாற்றம் செய்யப்பட்டது. எந்த லாங்குவேஜுக்கு? கிரேக்க மொழிக்கு மொழி மாற்றம் பண்ணது. சரிங்களா? கிட்டத்தட்ட 72 யூத நபர்களால், அதாவது வேதப்பார்களால் மொழிபெயர்க்கப்பட்டது. சரிங்களா? சரி, அப்படி வந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் கேப் வந்துச்சு. மல்கியா தொடங்கி மத்தேயு வரைக்கும் 400 வருஷம் சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எந்த ஒரு தீர்க்கதரிசிகளோ எந்த ஒரு சபைகளும் இல்லை. சைலண்ட் பீரியட், அமைதி காலம், இல்லைன்னா இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் இப்பொழுது நம்ம சைனா தெரியும் இல்லைங்களா? சைனாவுடைய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா சீன பெருஞ்சுவர், உலக அதிசயங்களில் ஒன்றான சீன பெருஞ்சுவர் அந்த காலத்தில் தொடங்கினதுதான். அது மட்டுமல்ல, இவர் அரிஸ்டாட்டில், அப்புறம் நபர்கள்லாம் அந்த டைம்ல தான் வந்தவங்கலாம். சரிங்களா? கிளியோபட்ரா பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எகிப்தின் ராணி, அழகு ராணி, அவளும் அந்த காலத்தில் அந்த இடத்துல இருந்த, அந்த டைம்ல இருந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த முதல் அந்த நியூ டெஸ்டமெண்ட், அதாவது டெஸ்டமெண்ட் ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை என்று அர்த்தம். பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கும் புதிய உடன்படிக்கும் நடுவாக 400 கேப். சரிங்களா? இந்த கேப்ல ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு, அதுதான் யோவான் ஸ்நானகனா இருக்கிறான்னு சொல்லி கடநாட்டில் பார்த்தோம். அதாவது பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம், புதிய ஏற்பாடு கிருபை, ரெண்டுத்துக்கும் நடுவா ஒரு பிரிட்ஜா செயல்பட்டவர் யோவான் ஸ்நானகன். சோ நியாயப்பிரமாணத்துக்கு முடிவில் வந்தவர் யோவான் ஸ்நானகன், கிருபையில் முடிய வந்தவர் அதே அழியாவின் ஆவியை பெற்ற நம்முடைய சகோதரர் பெருநாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம எந்த காலத்தை குறித்து பார்க்க போறோம்? புதிய ஏற்பாடு காலத்தில், அதாவது புதிய உடன்படிக்கையின் காலத்தில் முதலாவது தொகுக்கப்பட்ட மத்தேயு புஸ்தகத்தை பார்க்கலாம். நான் ஏன் தொகுக்கப்பட்டதுன்னு சொல்றேன்னா, என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம். வேதத்துல புதிய ஏற்பாடு புஸ்தகத்துல எல்லாம் கவனிக்கிறீங்களா? மத்தேயு தான் ஃபர்ஸ்டா இடம் பெற்றிருக்கும். ஆனா எழுதுனது மத்தேயு ஃபர்ஸ்ட் கிடையாது. சரிங்களா? மார்க் புஸ்தகம் தான் முதலாவது எழுதப்பட்டது, 2வது புஸ்தகமாகிய. அதாவது இதுல ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க.
நான் என்னுடைய எது பாசிட்டிவ் அதிகமாக இருக்குதோ அது மட்டும் நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய தவறுகள் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் திருத்திக் கொள்ள ரெடியாக இருக்கேன். பட் பாசிட்டிவ் எது அதிகமாக இருக்குதோ எது அதிகப்படியாக புலன்படுதோ அதை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொண்டு வரேன். ஐ மீன் ஸோ மார்க்கு தான் முதலாவது எழுதப்பட்டது, அதுக்கு முன்பாக ஆனால் புத்தகத்திலேயோ மத்திய தான் முதலாவது இடம் பெற்றிருக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது நான் வரேன். சரி, இது ஒரு வகையான சுவிசேஷ புஸ்தகம். சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி என்று அர்த்தம். காஸ்பல் என்றால் குட் நியூஸ் என்று அர்த்தம். ஐ மீன் அப்ப எத்தனை சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு? நமக்கு 4 சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கு. 4 சுவிசேஷத்தை 4 இடத்துல வச்சுக்கோங்க. 4 முனையில் வச்சா எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி பார்க்கும். அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த 4 சுவிசேஷம் யாரை பற்றி பேசுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பேசுகிறது. ஐ மீன் சரி, திரும்ப சொல்றேன். மத்தேயு ஒரு மூலையும், மார்க் ஒரு மூலை, லூக்கா ஒரு மூலை, யோவான் ஒரு மூலை, எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி பார்க்கும். அதுதான் அப்போஸ்தலர் நடைபடி. புரியுதுங்களா? நான் ஏன் அதை இணைச்சேன் உங்களுக்கு நான் சொல்றேன். நீங்க வெளிப்படுத்தல் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா ஒரு சிங்காசனம் இருக்கும், அதில் தேவன் உட்கார்ந்து கொண்டிருப்பார். நான் டைரக்டா தேவனே சொல்லிடுறேன். தேவன் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா 4 ஆவிகள் சுற்றி இருக்கும். அதாவது அவரை பாதுகாத்து கொண்டிருக்கும். இதை சிங்காசனத்தை பாதுகாத்து கொண்டிருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? அது என்னென்ன ஆவினா, சிங்கத்துக்கு ஒப்பான ஆவி, காளைக்கு ஒப்பான ஆவி, மனுஷ முகத்துக்கு ஒப்பான ஆவி, கழுகுன ஆவி. இந்த 4 ஆவியும் ஆவிகள் எப்பொழுதுமே மறிப்பது கிடையாது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்க கப்புள்ஸா இருந்தா திருமணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கவே இல்லை, நீ என் குணமே கிடையாது, நீ என் கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் பேரண்ட் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நீ என் ஸ்பிரிட்லே கிடையாது, என் ஸ்பிரிட்லே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இதெல்லாம் சபையில கூட சில நபர்களை நம்பிக்கொண்டே போவீங்க, திடீர்னு கை விட்டுருவாங்க. உங்களுக்கு இப்படி நம்பினே பிரதர், இப்படி ஏமாத்துறீங்களே, உங்க ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆவிகள் எப்பவுமே புதுசா பிறக்கிறது கிடையாது, ஆல்ரெடி இருந்தது. அதெல்லாம் மோசமான ஒரு குறை சொல்லுகிற ஆவி நீங்க எங்கன்னா பாத்தீங்கன்னா அது மோசே காலத்துல இருந்துச்சு. கீழ்ப்படுகிற ஆவியை பாத்தீங்கன்னா அது சாலமோன் காலத்துல, யாக்கோபின் காலத்துல இருந்துச்சு. ஸோ எல்லா ஆவியுமே மறிக்கிறது கிடையாது, அது திரும்ப இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த 4 ஆவிகள் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்துக்கு ஒத்து போகும். மத்தேயு சிங்கத்துக்கு ஒப்பா ஆவியா இருக்கும், மார்க்கு காளைக்கு ஒப்பா ஆவியா இருக்கும், லூக்கா மனுஷ முகத்துக்கு ஒப்பா ஆவியா இருக்கும், யோவான் அது கழுகு ஒப்பா ஆவியா இருக்கும். புரியுதுங்களா? 4 முனை இருக்குது, 4 ஆவி இருக்குது, நடுவே சிங்காசனத்தை காப்பாத்தினுது. இன்னும் சொல்லப்போனா எல்லாமே ஒரு புள்ளியை நோக்கி பார்த்து நிற்குது. அதுதான் அப்போஸ்தலர் நடைபடிக்கா இருக்கிறது, அதான் சிங்காசனமா இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் நடைபடிக்கு இன்னொரு பேரும் இருக்கு. சரிங்களா? அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய நடைபடிகள். அப்ப சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டு அவர் நம்ம சொல்லலாமா? இந்த 4 முனைகளும் ஒரு புள்ளியை நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த 4 ஆவிகளும் சிங்காசனத்தை பாதுகாத்து கொண்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த 4 சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடைபடிகளை பாதுகாத்து கொண்டு இருக்கு. அப்போஸ்தலர் நடைபடிகள் பரிசுத்த ஆவியினுடைய நடைபடிகள். சுவிசேஷம் என்ன? நல்ல செய்தி. யாரை பத்தி செய்தி? கிறிஸ்துவ பத்தி செய்தி. அது பரிசுத்த ஆவியினை பத்தி செய்தி. நான் அதுக்கு செய்திக்கு ஆதாரமே வாசிக்கிறேன். பிரணாமுடைய கோட்ஸ்ல இருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3 அந்த செய்தியில இருந்து 142வது பேரா. பெந்தேகோஸ்திக்கு பிறகு என்ன புத்தகம் எழுதப்பட்டது? அதாவது மேல் வீட்டு அறையில போறாங்க, இயேசு கிறிஸ்து பரமேறி போயிறார். அதுக்கப்புறம் நான் அக்கினியானது இறங்கிச்சு. அதுக்கப்புறம் என்ன புத்தகம் எழுதப்பட்டுச்சு என்றால் அது அப்போஸ்தலர் நடைபடிகள் எழுதப்பட்டுச்சு. அது பரிசுத்தாவின் நடைபடிகள். திருக்கசி சொல்றார், அவர்கள் எழுதிய 4 சுவிசேஷ புஸ்தகம் வரப்போகிற நடப்படியின் புஸ்தகத்தை ஊர்ஜீவப்படுத்துகின்றன. ஊர்ஜீவம் என்றால் விண்டிகேட், அதாவது பாதுகாக்கிறது என்று அர்த்தம். எது? இந்த 4 சுவிசேஷமும் பரிசுத்தாவின் நடப்படியில் புஸ்தகமாகிய அப்போஸ்தலர் நடைபடிகளை பாதுகாத்துக் கொண்டு எல்லாமே ஒரு புள்ளி நோக்கி கொண்டு இருக்குது. கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. அது எங்க இருக்கிறார்? அப்போஸ்தலர் நடைபடியில் இருக்கிறார். அதான் சிங்காசனமா இருக்கிறது. தேவன் இந்த பரிசுத்தாவி சுவிசேஷத்தை காவல் செய்கிறார். பரிசுத்தாவி சுவிசேஷம் எதுங்க? பரிசுத்தாவினுடைய சுவிசேஷ புஸ்தகம், பரிசுத்தாவின் நடைபடிகள் எதுங்க? அப்போஸ்தலர் நடைபடிகளை காவல் செய்கிறார். அந்த 4 சுவிசேஷமும் எழுதப்பட்டுள்ள அப்போஸ்தலர் நடைபடிகள் புஸ்தகத்தை சுவிசேஷம் காவல் செய்கிறது. அடுத்து சரி, இந்த மத்தேயு புஸ்தகத்தை யார் எழுதுனா அப்படின்னா அது மத்தேயு தான் எழுதுனா. சரிங்களா? இந்த மத்தேயு யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். அதுல ஒரு நபர் தான் இந்த மத்தேயு. உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த மத்தேயுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது பேர் லேவி. சரிங்களா? நீங்க மார்க் புஸ்தகத்திலயோ இல்ல லூக்காவிலோ யோவான படிக்கும் போது மத்தேயு குறிப்பிட மாட்டாங்க, லேவி என்று குறிப்பிட்டிருக்கும். லேவி அப்படின்னா அவர் மத்தேயு தான் குறிப்பிடுறாங்க மார்க் சுவிசேஷ புஸ்தகத்தில். உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இவர் ஒரு வரி வசூலிப்பவர். இவர் ஒரு வேலை செஞ்சார், வரி வசூலிப்பவர். சரிங்களா? மொத்தம் எத்தனை சீஷர்கள்? எத்தனை? அவங்க 12 பேர். இதுல
நல்ல வேலை செஞ்சவர் இவர். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் நல்லா படித்தவர் யாருன்னா தெரியுமா? 12 அப்போஸ்தலர் இது சீஷர்களில் நல்லா படித்தவர் யாரு? கிடையாது. இல்லை, நல்ல நாலேஜ் வச்சிருக்க பர்சன். மேத்தமெட்டிக்ஸில், சயின்ஸில் எல்லாத்துலையும் தெளிவாக ஞானம் உடையவர். மத்தேயு 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் சொன்ன ஒரு பதில் சரியானதான், பட் என்னுடைய பொருளை நினைக்கிறேன். சரிங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். வேகமாய் படிங்க, நேரமாகி கொண்டே இருக்கிறது. அந்த 12 அப்போஸ்தலர் நாமங்கள் அவன முந்தின பேதுரு என்னப்பட்ட என்னோட கூட அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. நான் சொல்ல படிங்க. ஃபர்ஸ்ட் பேதுரு, அடுத்துங்க அவனுடைய தம்பி ஆகிய அந்திரேயா, ஆண்ட்ரூஸ், அடுத்து யாக்கோபு, யோவான். இவங்க செபுதேயின் குமாரர்கள், இடிமுழுக்க மக்கள். சரி, அடுத்து பிலிப்பு, பர்தேமேயு, தோமா, ஆயக்காரனாய் மத்திய. அப்படி ஸ்டாப் பண்ணுங்க. இவர் ஒரு வரி வசூலிப்பவர், ஒரு ஆயக்காரர். இவர் தான் மத்திய. அடுத்துங்க அல்பேயின் குமாரன் யாக்கோபு. நீங்க தவறா படிச்சாலும் பரவாயில்ல, என் கூட படிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ததேயு மறுநாமமே லெபேயு, கானானாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. பாருங்க, 12 சீஷர்களே அங்க படிச்சவர், நல்ல நாலேஜ் உடையவர் யாருன்னா யூதாஸ் காரியத்து. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து அறிய முடியாம போயிடுச்சு. கல்வி ஒரு பொழுதும் கிறிஸ்து அறிய வைக்க முடியாதவங்களால் வெளிப்பாடு ஒன்றே கிறிஸ்து அறிய வைக்க முடியும். மற்ற சீஷர்கள் எல்லாம் இந்த எருசலேம் பகுதியில் அந்த வரைபடம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வரைபடத்தை பாருங்க. மேல இஸ்ரேல் பகுதி இருக்கும். இந்த இடத்த சேர்ந்தவங்க இவங்கெல்லாம். மற்ற எல்லாரும் இது பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் இந்த இடத்த சேர்ந்தவங்க. ஆனா யூதாஸ் மட்டும் இந்த இடத்த சேர்ந்தவன், யூதாஸ் சேர்ந்தவன். சரிங்களா? யூதாஸ் காரியத்தோட பேர் வந்து யூதா தான். ஆனா ஸ்காரியோத் என்ற ஊர்ல பட்டணத்தில் வந்தனால அவன் பேர் யூதாஸ் காரியோத். இந்த கீழ் பகுதியில ஸ்காரியோத் என்ற ஒரு இடம், ஒரு பட்டணம் இருக்குது. அதுல இருந்து வந்தனால அவன் பேர் யூதாஸ் காரியோத். ஏனென்றால் இன்னொரு யூதாஸ்னு ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்துவோட தம்பி, கூட பிறந்த தம்பி. மரியாள் வயிற்றுல பிறந்தவர். ஸோ அதனால நல்லா படிச்சுவார் இந்த யூதாஸ் காரியத்து. சரிங்களா? சரி, என்னுடைய பொருளுக்கு நான் திரும்ப வந்துடுறேன். இந்த மத்திய ஒரு வரி வசூலிப்பவர். அந்த காலத்தில் யார் ஆட்சி செஞ்சாங்கன்னா ரோமர்கள் ஆட்சி செஞ்சாங்க. யாருக்கு எதிரா? யூதர்களுக்கு எதிரியா. யார் ஆட்சி செஞ்சா, யார் அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா ஏரோது இருந்தா. ஏரோது யாருன்னு தெரியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ரபணி சாப்டர்ல பார்த்தேன். ஏரோது யாருடைய வம்சங்க? ஏசானுடைய வம்சம். அங்கிருந்தே தொடர்ந்து இருக்குது. ஏதோமியர்கள், இடுமியன்ஸ். சரிங்களா? அவங்க யூதர்கள் ஆட்சி செஞ்சு இருக்கிறாங்க. இது யூதருக்கு பிடிக்காது. ஏன்னா வாக்கு தத்துவமான இஸ்ரேலுக்கு மட்டும்தான். இப்படி ஆளுக செஞ்சு நிற்கும் போது யாரும் அவங்க வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த மத்தியோ அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சு நிற்கிறார். ஒரு கட்டாய சூழ்நிலை மேபி வேலை செஞ்சிருக்காங்க. இப்போ நான் சொல்றது ஒரு கற்பனை தான். மேபி ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறதுனால இதை நான் உச்சரிக்கிறேன், அதை படிக்கிறேன். அவர் ஒரு வரி வசூலிப்பவர் என்பதும் அதெல்லாம் அவர் கடுமையாக வெறுக்கப்பட்ட மனிதாக இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க மக்கள் அவரை ரொம்ப அதிகமாக வெறுத்திருக்கலாம் மத்தியவே. ஏன்னா அவங்க ஆட்சி செஞ்சு விரோதமாகவே போய் அவங்களுக்கு வேலை செஞ்சு நிற்கிறார். ஏனெனில் தங்களை வென்றவரின் அரசு பணியில் சேர்ந்த தங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் யூதர்கள் வெறுத்தனர். அதாவது தன்னை ஆளுகை செஞ்ச, தன்னை அடிமைப்படுத்தின, அவங்களுக்கு கீழே போய் வேலை செஞ்சனால மேபி யூதர்கள் அவங்களுடைய சகோதரர்கள் அவங்களை வெறுத்திருக்கலாம் என்பது ஒரு கூற்றா இருக்குது. ஏன்னா இவர் வரி வசூலிப்பதனால். சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இந்த மத்தேயு புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா அது யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யாருக்காக எழுதப்பட்டதுங்க? அப்ப மற்ற புஸ்தகம் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. மற்ற 3 சுவிசேஷம் புத்தகம் வேறொருக்காக எழுதப்பட்டது. குறிப்பா நம்ம மத்தேயு மட்டும் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. இன்னும் டீட்டெயிலாக ஆன்சர், இன்னும் பிரீஃப் ஆன்சர் சொல்ல போனால், பிரீஃப் என்றால் சுருக்கம் என்று அர்த்தம். இவ்வளோ ஸ்கூலில் அது தெரியாம பெருசாக எழுதிட்டு வந்துட்டோம். நான் பிரீஃப் என்றால் சுருக்கம், ஷார்ட்னு அர்த்தமா. சரிங்களா? சுருக்கமாக ஆன்சர் சொல்றேன். யூத கிறிஸ்துவர்களுக்காக எழுதப்பட்டதான் இந்த மத்தேயு சுவிசேஷம். அதாவது இயேசு கிறிஸ்து வாழ்ந்து பரமேறி போயிட்டார். நிறைய யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல, அதுக்காக சுவிசேஷமா நற்செய்தியா அதாவது முனைகள், அந்த கூறு முனைகள் சிங்காசனத்தில் உட்கார்ந்துக்கிற அந்த பரிசுத்தாவை பற்றி, அந்த கிறிஸ்துவ பற்றி யூதர்களுக்கு விளக்குவதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம். யாருக்காக? தன்னுடைய மக்களுக்காக, யூதர்களுக்காக எழுதப்பட்டது. சரிங்களா? இது எப்படி எழுதினார் அப்படின்னா கிட்டத்தட்ட இது எக்ஸாக்ட் பீரியட், அதாவது இதில் 2 மீனிங் இருக்கு. நான் பாசிட்டிவ் மட்டும் எடுத்து பேசுறேன். கிறிஸ்துக்கு பிறப்புக்கு அப்புறம் 50லிருந்து 60க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுகிறான். திரும்ப உச்சரிக்கிறேன், 50லிருந்து 60 வருஷம். இப்போ நம்ம 2027 வாரம், அந்த மாதிரி அப்படியே பின்னாடியே போனால் 1, 2, 3 வந்திருக்கோம்ல. அப்போ அந்த மாதிரி 50ன்னு ஒரு வருஷம் இருக்கும். அதுலேருந்து 50லிருந்து 60க்குள்ளாக எழுதப்பட்டிருக்கலாம் என்று கருதுறான்.
இதுக்கு முன்னாடியே மார்க் எழுதியிருக்கலாம் என்று சொல்றாங்க. ஏன்னா இதை தொடர்ந்துனா மத்திய எழுதியிருக்கலாம் இப்படின்னு ஒரு கூட்டு இருக்குது. இன்னொரு கூற்று என்னன்னா, மத்திய வந்து இயேசு கூட இருந்தவர், அவர் செஞ்சதெல்லாம் பார்த்தவர், எதுக்கு மார்க்கை பற்றி பார்த்து எழுதணும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. ஆனால் பெரும்பாலும் பாசிட்டிவ் அதிகமாக எது வகிக்கிறாங்கன்னா, மார்க்கை பற்றி சில விஷயங்கள் அவர் எழுதியிருக்கலாம், அவர் பார்த்தா எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முதலாவது புத்தகம் மத்திய எழுதியிருந்தாலும் அது இரண்டாவதாக எழுதப்பட்டது. சரிங்களா? சரி. இன்னொரு இது ஒரு 2 மீனிங் உள்ளது. நான் என்னோட கூட டிராவல் பண்ணுங்க. மத்திய எழுதப்பட்ட இடம் சிரியாவின் அந்தியோகியில் தோன்றிருக்கலாம் என்று கருதுகின்றனர். இந்த வரைபடத்தை பாருங்க. இங்க எருசலேம் இருக்குது, இங்க அதாவது யூதேயா தேசம். இந்த எருசலேம் நகரம் தான் தலைநகரம். யாருக்கு? யூதர்களுக்கு. கிறிஸ்துவ ஆணவர்களுக்கும் அது தலைநகரமா இருந்துச்சு. ஆனா அந்த காலத்தில் இருந்த கிபி 70க்கு முன்பாக இருந்தவர்கள் யூதர்கள், அதாவது பரிசேயர் சதுசேயர்கள் ரோமருக்குள்ள போய் அவங்களுக்குள்ள கலந்துட்டு இந்த கிறிஸ்துவர்களை பிரசங்கிக்கும்படியாக அடிச்சு ஒதுக்குனாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க? அந்தியோகியாக்கு போயிட்டாங்க. சிரியா தேசம் இங்க இருக்கு, இன்னைக்கு கூட சிரியா இருக்கு, அசிரியா. சரிங்களா? இன்னைக்கு சிரியா இந்த இடத்துலதான் அந்தியோகியா இருக்கு. நீங்க புதிய ஏற்பாடுலையும் அப்போஸ்தலர் நடப்படி அந்தியோகியான்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இங்க இருக்கிற கிறிஸ்துவர்கள், அதாவது இவங்களுடைய தலைமைச் செயலகத்தை அந்தியோக பட்டணத்துக்கு மாத்திட்டாங்க. பேதுரு இவங்க மத்திய எல்லாமே சேர்ந்து. ஆனால் தான் அவளுக்கு கிறிஸ்துவர்கள் என்று பேர் வந்துச்சு. கிறிஸ்துவர் என்றால் கிறிஸ்து உடையவர்கள் என்று அர்த்தம். முதலாவது கிறிஸ்துவர்களுக்கு பேர் இடப்பட்டது இந்த அந்தியோக பட்டணத்தில் தான். சரிங்களா? இது ஒரு கூற்று தான். சில யூதேயெல்லாம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருதுகிறாங்க. ஆனால் என்னுடைய பாசிட்டிவ் திங்க், ஏன்னா இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகம். ஏன்னா நான் சொன்னேன், அவங்க அந்த டைம்ல பேசின மொழி கிரேக்க மொழி, கூடவே அராமிக், அதோட அது மிக்ஸ் பண்ண லாங்குவேஜ். இது அதாவது தியாலஜிக்கலா ரைட்டிங்ஸா எழுதுறதுக்கு முறையா பயன்படுத்தின மொழி கிரேக்க மொழி. ஸோ இவரும் கிரேக்க மொழி தான் பயன்படுத்தியிருப்பார். ஏன்னா இவர் வேதத்தை எழுதுறார், கிறிஸ்துவ பத்தி வேதத்தை எழுதுனா கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. நான் ஒரே வெரிகால் பண்ணிடுறேன். இவர் பேர் மத்தேயு. இந்த புத்தகத்தை எழுதினவர் மத்தேயு. இவர் யாருக்கு எழுதினார்? தன்னுடைய மக்களாகி யூதருக்கு எழுதினார். யாரை பத்தி? இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷமா எழுதினார். எப்போ? கிபி 50லேருந்து 60க்குள்ளாக எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க? அந்தியோகியால கிரேக்க மொழியை எழுதியிருக்கலாம். சரியா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். இவர் தன்னுடைய யூதருக்கு எழுதும் போது யூதனுக்கு நல்ல வேதம் தெரியும். அவங்ககிட்ட போய் இந்த வசனம் இப்படி இருக்குது உனக்கு தெரியுமான்னு கேட்க தேவையில்லை. நீ சொன்னவே அவனுக்கு டிட்டாவை சொல்லுவான். அது இன்னும் சொல்ல போனா அவனுடைய வம்ச வழியெல்லாம் அப்படி சொல்லினே இருப்பான். ஏன்னா அவன் தினமும் கால் எழுந்து, இன்னும் சொல்ல போனா சிறு வயது தொடங்கி, இதோட எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கர்நாடக இசை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க சிறு வயதுலேருந்தே குழந்தை ஸ்டார்ட் பண்ணத்துலேருந்தே அந்த இசை கேட்க வச்சிருவாங்க. நானும் அங்கே தான் படித்தேன். எங்களுக்கு அந்த இசை நாலேஜ் வரல. ஏன்னா இன்னும் சில பேர் நல்லா வாசிச்சாங்க. ஏன்னா அவங்க குழந்தையிலேருந்து அந்த சத்தங்களை கேட்டு வளர்ந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான், இது பாபிலோன்லேருந்து வந்தது. ஸோ யூதர்களோட முறை என்னன்னா, சிறு வயதிலிருந்தே அதாவது வேதத்தை கொடுத்துருவாங்க, தோராவை கொடுத்துருவாங்க. தோரா என்றால் நியாயப்பிரமாண புத்தகம் என்று அர்த்தம். எபிரேய மொழியில் தோரா டனக் என்று சொல்லுவாங்க. தோராவை கொடுத்துருவாங்க. நியாயப்பிரமாணம் பைபிளில் பழைய ஏற்பாடு கொடுத்துருவாங்க. யாருங்க? பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளை படிக்கிறதே இல்லை பிரதர், படிக்கிறதே இல்லை பிரதர். ஏன்னா நீங்கள் கொடுக்குறதே இல்லை பிரதர். அடிச்சுட்டு வந்தால் தானே படிக்குவாங்க. வசனம் இப்போ தான் படித்தோம், விசுவாசம் கேள்வினாலும் வரும். ஐ மீன் அதாவது வாத்தியமிப்பாய் கண்டிப்பதில் அது பேர் அது தவறாக வராது. அடிக்கிறது இது நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க, நான் ஜஸ்ட் ஷேர் மட்டும் தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா வசனத்தில் எடுத்து நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க, எல்லாம் விட்டுடலாம். சரிங்களா? ஸோ வசந்த அடிப்படையில் அதாவது சர்ச்சுக்கு வா அப்படின்னு அடிச்சு கூட்டு வர்றதுல தவறு கிடையாது. நல்ல விஷயத்துக்கு நீங்கள் அடிக்கிறீங்க. பெருமை கையாடுதான் வெளியே பகைக்கிறான். அப்படி தேவ வார்த்தைக்கு அப்படி அடிக்கலை அப்படின்னா அது வேற ஒரு வார்த்தை இடம் பெற்றிருக்குது அந்த இடத்துல. அது ரொம்ப கொச்சையா இருக்கு. பேசிப் ஆமீன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையா இருக்கு. அவ்வளோ அது அந்த தான் பெரிய பாகம். ஒரு தகப்பனுக்கு இன்னைக்கு கருத்தறி மாதிரிலாம் அதுதான் நடக்குது இல்லைங்களா? ரொம்ப டீட்டெயிலாக பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம்னு சொல்லி நிறைய மற்ற விந்தணுக்களை உட்கொடுத்து பேரண்ட்ஸ் சொல்லாமல் குழந்தை பறக்க வச்சு மேபி ஏதாவது ஒரு சூழ்நிலை தெரியணும் போது அதோட வழி எதுவுமே கிடையாது அந்த மகனுக்கு, அந்த ஆண் மகனுக்கு. முதலாவது தன்னுடைய நேசிக்கப்பட்ட பெண், அப்புறம் அவனுடைய பிள்ளைகள் தான். அவன் ஒரு ஆண்மனுக்கு வழி என்பது என்னன்னா, அவன் போட்டு சாட்டை அடிக்கிறது, குத்துறது, கொலை பண்றது அதெல்லாம் வழி கிடையாது. இருதயத்தின் வழிதான் உனக்கு மிகப்பெரிய பெயின். அப்ப பெண்களுக்கு இல்லையா தம்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க விவாகரத்து செய்தியும் மனவாட்டி தெரிந்து கொள்ளும் செய்தி படிச்சுங்க. நான் ஆன்சர் பண்ணல. சரிங்களா? ஸோ அதனால தான் கிறிஸ்து இது நிறுவுண்டா செத்தார், சாட்டின அடிச்சு இறந்தாரு, முள்ள வச்சு இறந்தாருன்றதை விட அதனால இறந்தார். அதை விட தன் மனைவி, தன் பெண் தவறாய் போயிட்டாலே, கண்டு கொள்ளாம இருக்கிறாளே, பாவத்தில் இருக்கிறாள் இருந்த நொறுங்குண்டவளாய் அவர் இறந்தார். இதை மனம் திரும்பி உயிரோடு எழுந்துடுறார். ஆனா இங்க நிறைய பேர் திரும்ப தன் புருஷனை நிர்வாணப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, திரும்ப அடைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஏன்? அரைதே இவங்களதான் இருக்கிறாங்க. கடந்த நாட்கள் கேட்டது போல இவங்கள போய் குத்தி நிற்கிறாங்க. ஏன்? ஸோ அந்த மாதிரி காரியங்கள். ஸோ சிறு வயதுல வேதாத்தியம் கொடுத்து அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய தாத்தா யாரு, அவங்க தாத்தா யாருன்னு சொல்லி ஆபிரகாம் முழுவது எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. வேதத்தை அவ்வளோ ஞானமாக படிச்சுங்க.
சின்ன வயசுல வேதம் தெரியும். ஸோ அதனால அவங்களுக்கு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விளக்க தேவை அவசியமே கிடையாது. அதனால மத்திய என்ன பண்ணார், பழைய ஏற்பாடு வாசகங்களை ஒரு வரி கதை மட்டும் தான் சொல்லுவார். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்து காட்டுறேன். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 2வது வசனமும் மார்க் 7ஆம் அதிகாரம் 1வது வசனமும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 15 2வது வசனமும் மார்க் 7 2வது வசனம். இல்லை என்ன கவனிங்க, நான் சொல்லிட்டு போயிடுறேன். மத்தேயு தன்னை யூதர்களுக்காக எழுதினார். அவர் எழுதும்போது நிறைய பழைய நியாயப்பிரமாண புஸ்தக வசனங்களை குறிப்பிடும் போது அதோட எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுக்கல, அது விளக்க உரையே கொடுக்கல. ஏன்னா யூதருக்கு ஆல்ரெடி வேதம் தெரியும். அதனால ஊருக்கு ஒதுக்காது மட்டும் இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அதுதான் இந்த வசந்த அதிக இடத்துல உங்களுக்கு இடம் பெற்றிருக்கும். அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஒரே எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். ஆனா மற்ற புஸ்தகத்துல வேறொருக்கான நபர்கள் எழுதப்பட்டதுனால யூதருக்காக ஃபோக்கஸ் பண்ணி எழுதலை. அதுல கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போ தோராவே பழைய ஏற்பாட்டு வசனங்கள் ஏதாச்சும் குறிப்பிட்டா அது விளக்கத்தையும் சேர்த்து சொல்லிடுவாங்க மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தில். ஆனால் மத்திய அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா தம்பி மக்களுக்காக எழுதுனால அது அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உதாரணம் மட்டும் சொல்ல, மார்க் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்படி அவருடைய சீஷர் சிலர் கழுவாத அசுத்த கையினாலே போஜனம் பண்ணுகிறதை அது கண்டு குற்றம் பிடித்தார்கள். யூதர்கள் அப்படி செய்யக்கூடாது. அது நியாயப்பிரமாண புஸ்தகம் இடம் பெற்றிருக்குது. இந்த வசனத்தை மார்க்கில் எழுதப்பட்டிருக்கிறது. அது கீழே வசனம். ஏனெனில் அப்படின்னா மார்க் விளக்கிறார். ஏன் அப்படின்னு அவங்களே சொல்றாரு. ஏன்னா உரஜாதிக்காக எழுதப்பட்டது, மற்றவர்களுக்காக எழுதப்பட்டது. பரிசேயர் முதலே யூதர்களே அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கொடாலிடி சாப்பிட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி யாருக்கு எழுதினுக்கிறார்? நமக்கு சொல்லுங்கிறார். இந்த மாதிரி யூத வழிமுறை ஒன்று இருக்குதுங்க, அதனால அவங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி மார்க் எழுதினுக்கிறார். அப்போ அவரு யூதருக்காக எழுதலை, நார்மலா யாருக்கும் எழுதினார். ஆனா மத்திய நீங்க 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் எழுதப்பட்டிருக்குது. உங்களுடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? அதே கதை தான் இது. இங்கேயும் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்கள் என்றார்கள். அவளுக்கு அவர் பிரதித்தமாக அவ்வளவுதான் அப்படியே ஆன்சர் பண்ணிட்டு போயினேங்கிறார். இதுல விளக்கல ஏன் கை கழுவ மாட்டேன்றாங்க, எங்க எழுதப்பட்டுனா விளக்கல மத்திய. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த அதிகாரத்தில் இந்த புஸ்தகத்தில் நீங்கள் அதே இடத்துல பழைய ஏற்பாடு வசனங்களை ஒரு வரிக்கு அதிகம் ஜஸ்ட் சும்மா சொல்லிட்டு போயினே இருப்பார் மத்தேயு. ஏனென்றால் தன்னுடைய ஜனங்களாகி யூதருக்காக அவர் எழுதினார். சரிங்களா? சரி, ஒரு காரியத்தை உங்களுக்கு நம்முடைய அரசு உன்னதத்துக்குரிய செய்தியில் நான் வெளிக்கு கொண்டே வந்தேன். என்னோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் அதுதான் அதிக எல்லா 5 செய்தியில் இருந்திருக்கும். என்னன்னா, யூதர்கள் உடைய தேவன் எகோவா, நம்ம கர்த்தர் எப்படி சொல்றோமோ அவங்களுடைய லாங்குவேஜில் எகோவா. இந்த வார்த்தை நம்ம எப்படி ரொம்ப சாதாரணமாக சொல்றோம், ஆனால் அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எங்க பயன்படுத்தணுமோ அங்க மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அவர் வசிக்கிற இடம் ராஜ்யமா இருக்கு. ஸோ எகோவாவோட ராஜ்யம், இன்னும் சொல்லப்போனா தமிழ் சொல்லப்போனா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவன்ற வார்த்தையை அவங்க அடிக்கடி வீணில வழங்க மாட்டாங்க. அதனால அவருக்கு மரியாதை செலுத்து வண்ணமாக பரலோக ராஜ்யம் என்று இந்த மத்திய சொல்லுவார். தேவன் ராஜ்யம் சொல்லாம எகோவன் ராஜ்யம் சொல்லாம பரலோக ராஜ்யம் என்று இந்த மத்திய புத்தகத்தை குறிப்பிட்டிருப்பார். ஏனென்றால் எகோவான்ற வார்த்தையை அப்படியே உச்சரிக்காம அது மரியாதைக்குரிய அவங்களுக்கு யூதர்களுக்கு. அதனால பரலோகத்தில் யார் இருக்கிறார்? உன்னதமானவர் இருக்கிறார். காணக்கூடாத தேவன் இருக்கிறார். அப்ப காணக்கூடாத உலகத்தில் வசிப்பவர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் பரலோக ராஜ்யம் காணக்கூடாத உலகத்தில் ஆட்சி செய்யற ராஜா என்று அர்த்தம். அதனால புதிய அந்த மத்திய புஸ்தகத்துல தேவன் ராஜ்யம் என்று பதிலாக பரலோக ராஜ்யம் என்று பெரும்பாலும் வகிக்கப்படும். இதுல இன்னொரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைய இருக்கு. நான் ஷார்ட்டா சொல்லிட்டு போயிட்டேன். சரி, இந்த மாதிரி நிறைய நீங்க பார்க்கலாம். இவர் தன்னுடைய ஜனங்களுக்காக எழுதினார். எதை ஃபோக்கஸ் பண்ணி எழுதினார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இயேசு பத்தி ஃபோக்கஸ் பண்ணார். எந்த வகைகள்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அவருக்கு விளக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இஸ்ரேலுக்கு அவங்களுக்கு தேவையானது 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று தேசம், இன்னொன்று ராஜ்யம். சரிங்களா? ஒன்று தேசம், இன்னொன்று ராஜ்யம். தேசம் என்னது? அவங்களுக்கு வாக்கு கொடுக்கப்பட்ட தேசம், ஆபிரகாமுடைய அந்த அந்த வாக்கு உடன்படி. அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் உயிரை கொடுக்க ரெடியா இருப்பாங்க. சரிங்களா? இன்னொன்னு அந்த ராஜ்யம். எந்த ராஜ்யம்? அதாவது ஆதியாகமத்தில் இடப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வித்து வரும்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்க. அது மட்டும் இல்லை, ஆபிரகாம் ஒரு வித்து வந்து இது ஆளுகை செய்யும் சொன்னாங்க. அந்த வித்துக்காக அவங்க காத்து நின்றாங்க. ஸோ இது ஆதியாகமம் தொடங்கி மழிய வரைக்கும் எங்கெல்லாம் கிறிஸ்துவ பத்தி பேசிக்கொண்டே வந்ததோ இதெல்லாம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார் இவர் மத்திய. என்னவா என்றால் மேசியாவே ஃபோக்கஸ் பண்றதா இந்த மத்தியுடைய வேலையா இருந்துச்சு. மற்ற 3 வேலை என்னன்னா மேசியா அப்படின்னு இவருக்கு சொல்லணும்.
அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா சில பேர் ஏற்றுக்கொண்டாலும் சில பேர் ஏற்றுக்கொள்ள சந்தேகத்துக்கு இடமா இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஆட்சினாலே பிரதர் இந்த செய்தியை ஏற்றுக்கிட்டா எனக்கு கலரை கிடைக்காது, இந்த செய்தியை ஏற்றுக்கிட்டா இந்த குடும்பம் என் கூட பேசாது, இந்த செய்தியை கேட்டா பக்கத்து வீட்டாக்கா உப்பு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றுக்காம இருந்தாங்க. ஸோ இவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணணும்ல. நீங்கப்பா நீங்க படிச்சீங்கல்ல, பழைய பாட்டுல ஒருத்தர் படிச்சே வந்தீங்களே, அவர் தான் இந்த பூமியில வந்த இயேசு கிறிஸ்து அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த காரியங்களை அவர் சொல்லிட்டே வந்தார். சரிங்களா? ஸோ அவருடைய முதல் ஃபோக்கஸ் என்னவா இருந்துச்சுன்னா, மேசியாவை அடையாளம் காட்டுவது. மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதாவது அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். இன்னொன்று அர்த்தம், யாரு? யெகோவா மாம்சத்தில் வருவதுதான் அந்த மேசியா. ஸோ யூதர்களுக்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்றார், எழுதி அனுப்புறார். அருமையான சகோதரரே, நியாயப்பிரமாண புஸ்தகத்துல ஏரியா மேல இப்படி எழுதப்பட்டுச்சு, ஏசியாக்கள் ஒரு ஆடு வரும் எழுதப்பட்டுச்சு, மோசே கிட்ட ஒரு திரு எழுதப்பட்டுச்சுல, அந்த மேசியா தான் இவர் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தார். அதுக்காக எழுதப்பட்டதுதான் இந்த மத்திய புஸ்தகம். அடுத்து தன்னுடைய ராஜா யாருங்க? இஸ்ரேலின் ராஜா யாருங்க? நம்ம படிச்ச மாதிரி முதலாம் வசனத்தை படிச்சோம். இஸ்ரேலின் ராஜா யாருங்க? என்னுடைய பொருள் நான் எடுத்தனேன். தாவீதின் குமாரன் யாருங்க? உண்மையான தாவீதின் குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து தாவீதின் குமார். என்னோட கூட டிராவல் பண்ணுங்க தயவு செய்து, நான் மன்னிச்சுக்கோங்க. இஸ்ரேலின் ராஜா யாருங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? சோ தாவீதின் குமாரனை இவர் போக்கஸ் பண்ணினே இருக்கிறார். யாருங்க? யூதர்கள் தாவீதின் குமாரனுக்காய் காத்து கொண்டு இருந்தாங்க. தன் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க மற்ற ஒரு ராஜால ஆளுக பண்ணுகிறாங்க. இன்னும் சொல்ல போனா தன் அண்ணனால, தேவன் ஆசிர்வதிக்காத தன் அண்ணனால அடிமைத்தனமா இருக்கிறாங்க. அதாவது ஏரோது ஆட்சி செஞ்சுனுங்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என் ராஜா எப்போ வருவான்னு காத்து கொண்டு இருந்தாங்க. அப்போதான் கிழக்குல இருந்து சாஸ்திரிகளும் வந்தாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? எங்கன்னு வந்தாங்க? அவங்க யாருன்னா புரிஜாதிகள். ஸோ முதலாவது வெளிப்பட்டது யாருக்குங்க? புரிஜாதிக்கு தான். அந்த இடத்துல அது நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் அரசு உணர்த்து புரியும். அதில் 7வது பகுதி உங்களுக்கு அது நான் விளக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யாருக்கு வெளிப்படுத்தினாருன்னா புரிஜாதிக்கு தான். புரியுதுங்களா? அதாவது ஸ்பிரிச்சுவல் மீனிங்ல வாங்க. ஸோ இப்போ 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கணும். மத்திய 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திர கணவர் பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏதோ ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தை அனைவரும் கலங்கினார்கள். ஏரோது இந்த வார்த்தை கேட்டோன்னே ரொம்ப கஷ்டப்படுறான், கவலைப்படுறான். ஏன்னா அவர் ராஜா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நபர் கேட்குறாங்க, வந்து என் ராஜா பிறந்துட்டாருங்க எங்கன்னு கேட்குறாங்க. அவனால ஏரோதுக்கு ரொம்ப பயம். ஏன்னா அவர் அந்த ராஜா வந்துட்டாருன்னா இவனை அடிச்சுட்டு பாதப்படி ஆக்கி போட்டு இது ஆளுக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு பயம். அப்போ யூதர்கள் தன்னுடைய ராஜாக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அதுதான் மத்தேயு அவங்களுடைய விசுவாசிகளை பார்த்து, அருமையான சகோதரரே, எரேமியா இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, ஏசைகள் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா, தாவீது எழுதப்பட்டிருக்கல்லவா, அந்த தாவீதின் குமார் இவர் தான் அப்படின்னு காட்டுறது தான் இவருடைய வேலையா இருந்துச்சு. 2 பார்த்தோம், ஒன்று மேசியா, ஒன்று தாவீதின் குமார். அப்புறம் ஆபிரகாமின் வித்து, அதாவது இஸ்ரேல் ராஜா அதுக்குள்ளே அடங்கிடும், தாவீதின் குமாரனுடைய அடங்கிடும். இன்னொன்று ஆபிரகாம் வித்து. ஆபிரகாம் தேவன் வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்தில் ஆசிர்வதிக்கப்படும், உன்னுடைய ஒருத்தன் வந்து ஆளுகை செய்வான் அப்படின்னு சொன்னார். இவர் தான் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணினே இருக்கிறார். இதுதான் இவருடைய இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளாக இருக்கு. ஸோ இந்த வேதத்தை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 2 மணி நேரம் 15 நிமிடத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். இது ஏதோ இங்கே டெக்ஸ்ட் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்லலை, நான் இந்த மாதிரி சொல்லணும், நான் சொல்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக மெனக்கட்டு 2 மணி நேரம் 15 நிமிடம் செலவழித்து நான் படிச்சுட்டு இந்த 5 செகண்ட்ஸ்க்காக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வேகமாக படிச்சிடணும் அப்படின்னு கண்டத்தில் படித்தா 1.5 மணி நேரத்தில் படிச்சிருவீங்க. இல்லை கொஞ்சம் கருப்பொருளோடு படிக்கணும் அப்படின்னா 2 மணி நேரம் 15 நிமிடம் ஆகலாம், இல்லை உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்றமா 30 நிமிடம் ஆகலாம், இல்லை கொஞ்சம் டிலே பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு எவ்வளோ மற்ற ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் செய்து விட்டு தவிர்க்க முடியலாம் வேலையை முடிச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக ராவு பகலாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வளராது. ஆமே. நாங்கள் ஒரு விஷயத்தில் கற்றுக்கொண்டது என்னன்னா, ஒரு திருவள்ளுவர் வார்த்தை சொல்வார், தேவனுடைய காரியத்தில் தலையிட்டுக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வில் தலையிட்டுக் கொள்ளுங்கள். அந்த விசுவாசம் தான் நான் போயிட்டு இருக்கேன். அதான் பிரதர் எப்போ சொன்னாலும் அவர் சொன்னா கூட நானே கேட்டு நான் வந்துடுறேன். ஏன்னா இது நல்ல சான்ஸ். நான் உங்களோட இளவனா இருந்தாலும் ஒரு சிறிய அனுபவங்கள் மற்ற இடத்துல இருக்குது. இந்த மாதிரி எங்கேயும் பார்க்கலாம், இந்த இடம் சீக்கிரமா கிடைக்காது. அதனால தான் நான் மற்ற சொல்ல பேசும்போது நீங்க பயன்படுத்திங்க, முடிஞ்சா பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லுவேன். பண்ணலைன்னா நானே அதை பண்ணிக்கிறேன். இருக்கிறாங்களோ இல்லையோ நானே அதை பண்ணுவேன். ஏன்னா இது என்னுடைய கண்மலை அஸ்திபாரம் அதிகமாகும் ஒரு காலம். இப்போ நான் மகிழ்ச்சியா இருக்கேன், ஓட முடியுது, உட்கார முடியுது, எழ முடியுது, பேச முடியுது, கத்த முடியுது. நாளைக்கு லைஃப் ஏதோ ஒரு விஷயம் உள்ள என்டர் ஆகும்போது அழுக சூழ்நிலை வரும், பண தேவையோ பொருள் பெண் எல்லாமே வரும். அதை நான் ஜெயிக்கணும் இல்லையா? இந்த விசுவாச வார்த்தைகளை சரிங்களா?
ஸோ நீங்கள் அந்த மாதிரி படித்தா நீங்கள் சீக்கிரம் 3 வந்தில் படிச்சிடலாம். ஸோ இந்த கன்வெர்ட்டில் படிங்க. இவருக்காக எழுதப்பட்டது பழைய பாட புஸ்தகத்தை எழுதி மேற்கோள் காட்டினே இருப்பார். இங்கே எழுதப்பட்டது ஏன்னா இவங்க அவர் இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணணும், மேசியா ஃபோக்கஸ் பண்ணணும், தாவீது குமாரன் ஆபிரகாமித்தை ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்காக சரி இவர் அப்படியெல்லாம் நான் என்னென்ன காட்டினார் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். மத்திய 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏதாவது கடகட வேகமாக படிங்க. அவர் இந்த மாதிரி மத்தியும் மேற்கோள் காட்டிய வசனங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு வேகமாக போயிடுறேன். மத்திய 2ஆம் யூதேய தேசத்துல அப்படியே டிராவல் பண்ணுங்க. யூதேய தேசம் இங்க இருக்கு. இந்த வரைபடத்தை பாத்தீங்கன்னா யூதேய தேசம் இங்க தான் மன்னிச்சுக்கோங்க, படிங்க. யூதேய தேசத்துல பெத்லகேமே, இந்த யூதேய தேசத்தான் பெத்லகேம் இருக்கு. சரிங்களா? அடுத்து பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களின் சிறியவதல்ல, நீ சிறியவன் அல்ல, சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு. சரி அப்படியே என்னோட டிராவல் பண்ணுங்க. இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு யாரு? தாவீதின் குமாரன். அவர் பிறப்பார் என்று சொல்லிச்சு. அடுத்து உன்னிடத்தில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். பழைய பாடல் எழுதப்பட்டிருக்கிறதுல அவர் இவரு தான், அவரை பார்க்க தான் வந்துக்கிறோம்னு சொல்லி சாஸ்திரிகள் சொன்னாங்க. எங்கன்னு வந்தாங்களா? புரிஞ்சா? அந்த தேசத்துல வந்தாங்க. நம்மள அந்த தேசத்துல வந்துனுக்கிறோம். எந்த தேசத்துலங்க? மற்ற ஒரு இடத்துல தான் வந்துனுக்கிறோம். ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. யூதர்கள் தான் தகப்பனாகிய கத்திர யெகோவா தேவனை, இன்னும் சொல்லப்போனா இன்னொன்று மீனிங்ல தன் மணவாளனாகிய யெகோவா தேவனை பேரை உச்சரிக்க கூடாத நிலை தான் அவங்களுக்கு. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. ஏன்னா தடிக்கொள்ளும் போது இயேசுவேன்னு கூப்பிடுறோம் ஈஸியா. ஏன்னா ஒரு அடிப்படும் போது இயேசுவேன்னு அவ்வளவு சீக்கிரமா கூப்பிடுறோம். அந்த அளவுக்கு அப்பா பிதாவின் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கார். இவரு அப்படி சொல்ல மாட்டாங்க. அவன் சொல்ல மாட்டான் யெகோவா தேவனே அவனுக்கு சொல்ல மாட்டான். அவன் வீணில வளர்கிற மாதிரி. ஆனா அப்பேற்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படிங்க? விழுந்தாலும் இயேசுவே, உட்கார்ந்தா மூச்சு விட்டாலும் இயேசுவே, முடியல தும்முனாலும் இயேசுவே, சில பேர் சொல்லுவான் தும்முனாலும் இயேசுவே, ஏன்னா குத்துனாலும் இயேசுவே, வேகமா போய் திடீர்னு பிளேக் போடுவாங்க, எசப்பா அப்படின்னு கத்துவாங்க. அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை அந்த வாக்கியம் நம்மளை காப்பாற்று இல்லைங்களா? சரி. சோ இந்த மாதிரி பழைய பழைய எழுதப்பட்டிருக்கிறதே அப்படின்னு காட்டுறார். 14 வருஷம் சேர்ந்து வாசிங்க. 15வது வசனம் 2வது அதிகாரம் 15. ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். ஏன் ஏரோதின் மரணபதி எங்க இருந்தான்? இந்த வரைபடத்தை பாருங்க. இந்த பெத்லகேம்ல இருக்கிறான் யாரு? யோசேப்போ மரியாளோ. பிள்ளை பிறந்துச்சு. இந்த ஏரோதை பார்த்து கலக்கம் அடைஞ்சிட்டான். ஏன்? இவர் தான் யூதர் ராஜா. இவர் வந்து ஆளுங்க செஞ்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இவர் ராஜாவை போடுவான்னு நினைச்சு எல்லா குழந்தையும் சாவடிக்க பாக்குறான். அதனால தேவ தூதன் வந்து நீ என்ன பண்ண, எகிப்துக்கு போய், எகிப்துக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும். ஸோ எகிப்துக்கு போயிட்டாங்க. இப்போ அந்த ஏரோது கொலை செஞ்சப்பட்ட அந்த ஏரோது இப்போ செத்துட்டான். ஓகேங்களா? அடுத்து படிங்க. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவைத்தேன் என்று, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவைத்தேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? வசனம் சொல்லுது. நம்ம இது எங்க பார்த்தோம்? ஓசியான் புஸ்தகத்தில் பார்த்தோம். ரெபுனி சாப்டர் 2வது ஓசியா பத்தி பார்த்தோம். அதுல எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்று ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. என் குமாரன் யார்? இப்பதான் சொன்னேன், இஸ்ரேல் ஜனங்கள் தான் அவருடைய குமாரன். அவங்க எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து மோசே காலத்தில் தன் தேசத்துக்கு வந்தாங்க. இது பொருள் ஆகும். இன்னொரு பொருள் ஆகும். எப்படின்னா, அதாவது தேவனுடைய குமாரன் தாவீதின் குமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து, அவர் எகிப்திலிருந்து திரும்ப தன் தேசத்துக்கு போறார். எங்க போறார்? பெத்லகேம் போகாம மேல் பகுதியில் இருக்கிற நாசரேத்துக்கு போறார். உங்களுக்கு புரியுதுங்களா? சோ எகிப்திலிருந்து வந்தனால இப்ப ஓசியா புஸ்தகத்துல நம்முடைய பிதாவாகிய ஓசியா மத்திய சொல்றாங்க சொல்லுக்கு எகிப்திலிருந்து குமாரன் வரவேத்துல ஒரு வாக்கியம் எழுதப்பட்டுச்சு இல்ல, அந்த தாவீதின் குமாரன் பாரு இங்கிருந்து வந்திருக்கிறார், அவர் தான் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த வாக்கியமா இருக்கு, எழுதப்பட்டுச்சு. அடுத்து 22வது வசனம், அதே அதிகாரம் 22வது ஆகிலும் 23. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நாசரேத் என்னும் ஊரில வாசம் பண்ணினான். எங்க இருந்து? எகிப்திலிருந்து மேல பகுதியில நாசரேத் இடத்துல வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுச்சே. எப்படி? அப்படி எகிப்திலிருந்து வந்த அந்த மனிதன் நசரேன் என்று அழைக்கப்படுவாரு. ஏன் நசரேன் அழைக்கப்படுவார்? இதுல 2 மீனிங் இருக்குது. நான் ஒரு மீனிங் சொல்லிட்டு வரேன். இந்த நாசரேத் ஊரை சேர்ந்தவர் தான் நசரேயர்கள் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அந்த ஊரை பட்டம் பேர் வச்சுட்டாங்க நசரேயர்கள் என்று. அந்த மனிதனுக்கு பேர் சொன்னாங்களே ஏன்? எகிப்திலிருந்து வந்தனால நசரேயன் என்று பேர் சொல்லி பழையபாடு எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, இவருக்கு நசரேயன் பேர் வந்துக்குது, இவர் தான் அந்த மேசியா, இவர் தான் அந்த தாவீது குமாரன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பொருள் நசரே விரதம், அதாவது யூதர் பழக்க வழக்கத்தில் ஒரு 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 ரிச்சுவல் ஒன்று இருக்குது. சரிங்களா? அதோடைய பொருளும் அது அடங்கும். நான் என்னுடைய பொருள் மட்டும் நின்றுடுறேன். மத்திய 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது மத்தியோ தன் சகோதரர்களுக்காக பழையற்பாடு கால புஸ்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டிய வசனங்களை விளக்கமா பார்த்துட்டு இருக்கோம். மத்திய 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அற்பத்திலும் உள்ள
செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியுடைய கலிலேயாவிலே அடுத்து சேர்த்து 15-16 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எப்படி நடந்தது? ஏசாயால எழுதப்பட்டிருக்குங்க. அதனால இப்படி நடக்குது. எப்படி நடக்குது? இதை பத்தி நமக்கு தெரியும், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதுல. இரு கூட்டத்தாருக்கு வெளிச்சம் உதிக்குது, வார்த்தையின் வெளிச்சம் உதிக்குது. இதுதான் நம்முடைய செய்தியினுடைய இன்டர்பிரேஷன். ஆனா அதுக்கு மேல வாசனம் அது விளக்கமே அங்கேயே இருக்குது. நான் சொல்றேன், கவனிங்க. நான் 14 வசனம், கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்துல நல்லா கவனிங்க. இந்த மேல பகுதி தான், இங்கதான் கலிலேயா இருக்குது. என்ன இருக்குதுங்க? கலிலேயா என்பது இந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் ஒரு ஸ்லம் ஏரியா. அது என்ன ஏரியாங்க? அதாவது வசதி குறைவுபட்டவர்கள், அந்த மாதிரி கொஞ்சம் படிப்பறி இல்லாதவர்கள்லாம் வாழ்ந்த இடம் தான் அந்த கலிலேயா. ஸோ கலிலேயா இஸ்ரேல் தேசத்தில் இருக்குது. அதில் புறஜாதி அதில் இடம் பெற மாட்டாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நப்திலாகிய இரு நாடாகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. கலிலேயா என்பது இஸ்ரேல் நாடு. அந்த கலிலேயால இஸ்ரேலும் கூடினுங்கிறாங்க. அப்போ இந்த வசன வியாக்கியம் அங்கேயே இருக்குது. இரு தேசத்தாருக்கும் இரு ஜனங்களுக்கும் புளிச்சு அங்கே உதிச்சிச்சு. அதனால இப்படி நடக்குது. ஏன்னா கலிலேயான்றது வணிக இடம். ஸோ இந்த பகுதியிலலாம் போகிறவங்க அங்கே தங்கிட்டு போவாங்க. ஸோ அங்கே யூதர்களும் புறஜாதிகளும் இருந்தாங்க. திரும்ப சொல்கிறேன், யூதர்களும் புறஜாதிக்கும் வெளிச்சம் உதித்தது. நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கல, அவ்வளோதான் அந்த வசனத்தில். இது திருக்க ஏசாயா எழுதிச்சு, அதான் நடக்குதுன்னு சொல்ல. மற்ற 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வேகம் முடிச்சிடறேன். ஏசாவை நோக்கி இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு. சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இப்ப எல்லாம் கவனிங்க. இந்த வசனத்தை ஏன் எடுத்தனா, அப்ப இருந்த யூதர்கள் கிறிஸ்துவ மாற முயற்சி பட்டுவங்களுக்கோ இல்ல இயேசு கிறிஸ்துவ நிராகரிக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்தை மீறாரு, நியாயப்பிரமாணத்தை செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் அதை ஏத்துக்கல. ஆனா மத்திய தன் சகோதரர்களுக்கு அப்படி இல்ல பிரதர், இவரு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்ற வந்தாரு. இவர் நியாயப்பிரமாணத்தை மீறல, அதுபடி செஞ்சாரு அப்படின்னு விளக்கத்துக்காக ஒரு குஷ்டரோகி வருவான். ஆண்டவரே உங்க சித்தமா தான் என்ன சொட்டு சுகமாக்கும்னு சொல்லும் போது இவர் சொட்டு சுகமாக்கிடுறாரு. இவர் போயிட்டு நீ மோசே நியாயப்பிரமாணம் எழுதப்பட்டதை போல செய்யி அப்படின்னு சொன்னாரு. இப்படி செய்யின்னு சொன்னதை தம் மக்களுக்கு, நம்ம யூதர்களுக்கு, இந்த மாதிரி சகோதரரே பாரு, இந்த யெகோவா தேவன், இந்த மேசியா தேவன், இந்த தாவீதின் குமாரன் வார்த்தை மீறல, நியாயப்பிரமாணத்தை மீறல, அதன்படிதான் நிறைவேற்ற வந்தாரு, அதன்படியே செய்யாரு. அந்த நியாயப்பிரமாணம் இவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். நிறைவேறல அவர் இருக்கிறார். ஐ சரி, இவ்வளோதான் மேற்கொள்ள காட்டின விஷயங்கள். நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு இதுவே போதும், இதே டைம் எடுத்துரும். அதனால் நான் இதே ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடுறேன். இதில் மத்திய ஒன்று நிறைய எல்லா மதத்துக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா மலைப்பிரசங்கம். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கம். எந்த மலைப்பிரசங்கம்? கலிலேயா பகுதியில் மலைக்கு போகிறாரு. மலைக்கு போய் கிட்டத்தட்ட நான் நிறைய கதைகளை ஒரு ஊமையாக சொல்கிறார். மரத்தை பார்க்குறாரு, மரத்தை பற்றி பேசினுக்கிறார். எதை பார்க்குறாரோ அதை பற்றி பிரசங்கம் செய்தியாக இருந்துச்சு. அவர் கடலை பார்த்தா கடலை பார்த்து பேசுறாரு, மீனை பார்த்தா மீனை பற்றி பேசுறாரு. செய்தியானது அப்படிதான் பிரசன்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அப்படி அந்த மலை பிரசங்கம் இடம் பெற்ற புஸ்தகம் இது. ஸோ ரொம்ப ஃபேமஸானது. வலது கணத்தை அறிஞ்சா இன்னொரு கணத்தை காட்டு கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த புஸ்தகம் இடம் பெற்றிருக்கும். இது எல்லா மதத்துக்கும் பொதுவாக இது இடம் பெற்றிருக்கும். இப்பொழுது கூட இப்போ இருக்கிற தற்கால ஆட்சி இருக்கிற தமிழக வெற்றி கழகம், நான் உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன், அவருடைய சட்டசபை இது நடத்துகிறாங்களே, முன்னாடி இன்னும் நடத்துவார் ஜேசிடி பிரபாகரன். அவர் பதவி பேர் என்ன? சபாநாயகர். தேங்க்யூ, லைனில் சொன்னாங்க சபாநாயகர். இந்த வாசங்கள்லாம் குறிப்பிட்டா கவனிச்சிங்களா? அதெல்லாம் ஒரு பாசாங்க தான். அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்காது. அதெல்லாம் ஒரு ஃபேக். அரசியல் என்றது ஒரு பிசாஸ். உண்மையான செய்தி அறிஞர்களுக்கு அது தெரியும். சரி. ஸோ இந்த மாதிரி இடம்பெற்றிருந்த புத்தகம். அது மட்டுமல்ல, ஒரு என் டைம் பிலீவருக்கு, நீங்கள் என் டைம் பிலீவரா? நான் உங்களை தான் கேட்குறேன். அதாவது கடைசி கால செய்தி விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறீங்களா? நான் இல்லைன்றேன். நம்ம கடைசி கால செய்தியில கடைசி மணி நேர செய்தியாளர்கள் நம்மெல்லாம். We are not a end time கிடையாது, end of time believer. கடைசி மணி நேர செய்தியாளர்கள் நம்மெல்லாம். We are not in the லவோதிக்கேயா. சரிங்களா? நம்ம கடைசி மணி நேரம். நான் உங்களை இது பண்ணல, உங்களை கேட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். சரி, நம்மளாம் கடைசி கால செய்தியர்கள்னு சொல்றோம். இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முத்திரைகள்.
இல்லைங்களா? சபை காலங்களை பற்றி தானே காரியங்களை தெரிந்துக்கணும். இதை நீங்கள் மத்தேயுவிலே பார்க்கலாம். இதில் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் என்பது சபை காலம் சொல்லப்போனால் முத்திரைகள். ஒரு 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 பிரீஃப் ஆன்சர் அது. ஐ மீன் அது மட்டும் இல்லை, ஒரு என்டை பிலிவராக நமக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் சபை காலம் தெரியணும். அது 13ஆம் அதிகாரம். முத்திரைகளை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எத்தனை முத்திரைங்க? மொத்தம் 17 முத்திரை. ஆமென் சொல்றீங்களா? 17 முத்திரையா? மொத்தம் 17 முத்திரை. ஆமென் சொல்றீங்களா? நான் கேட்டேன்னா 7 முத்திரைகள். 7ஆம் முத்திரை என்னங்க? 7ஆம் முத்திரை என்பது என்னங்க? நான் ஃபர்ஸ்ட் பேசினது உங்களோட பகிர்ந்து கொள்வது அது செய்திதான். 7ஆம் முத்திரை என்பது தேவன் இறங்கி வருவதே 7ஆம் முத்திரை. ஸோ அது எங்க இருக்குது அப்படின்னா 27ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். முத்திரைகள் இடம்பெற்ற புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். அது சில பேர் 6 முத்திரை இருக்கும்னு சொல்லுவாங்க, சில பேர் 7ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன கான்ட்ராக்ஷன் அது இருக்கு. ஆமே பேசிக்கொண்டு இருப்பது யாருங்க? அந்த 27ஆம் அதிகாரத்தை பேசிக்கொண்டது யாருங்க? இயேசு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் இறங்கி அங்கதான் இருக்கிறார். ஆமே சரி. இதுல இந்த மத்திய புஸ்தகத்துல கிட்டத்தட்ட நிறைய ஊமைகளாய் பேசப்பட்டிருக்கும். என்னதுங்க ஊமை என்றால்? ஒரு விஷயத்த சொல்றதுக்கு இன்டைரக்டா சொல்ற வாக்கியத்தை ஊமை என்று சொல்லுவாங்க. பேரபிள்ஸ் சொல்லி ஆங்கிலம் சொல்லுவாங்க. இது மொத்தம் 23 உபைகள் இருக்கு. எத்தனை இருக்குங்க? 23. அதுக்கு எபிரேய மொழியில ஒரு வார்த்தை இருக்குது, மித்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மித்ராஷ் என்றால் அதாவது உரை நடைகளை பேசுகிற ஒரு வாக்கியம். உங்களுக்கு நான் விளக்குறேன். திருவள்ளுவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். திருக்குறள் எழுதினவர் பாரதியார் இல்லைங்களா? அண்ணா எழுதினாரா? திருவள்ளுவர் எழுதினார் இல்லைங்களா? அவர் ஒரு திருக்குறள் எழுதுகிறார். தோன்றலின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றலின் தோன்றாமை நன்று. அப்படின்னா பிறந்தா புகழோடு போறங்க, இல்லைன்னா பிறக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். இது நான் விளக்கத்துக்காக சொல்றேன். இது வேலை படம் தான், அதனால தவறாகாது. பிறந்தா புகழோடு போறங்க, இல்லைன்னா பிறக்காதீங்க அப்படின்றாங்க. அதோட பொருள் அது கிடையாது. ஒரு மேடையில் ஏறும்போது உங்களுக்குன்னு ஒரு புகழ் வச்சுட்டு ஏறுங்க, அப்பதான் பேச்சு அவன் கேட்பான். எதுங்க இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏறும்போது உங்க புகழை வச்சுட்டு ஏறுங்க. எந்த புகழுங்க? சாட்சி என்ற புகழ். அந்த மனிதரா ஏத்துங்க பிரதர், அந்த மனிதரா கூப்பிடுங்க பிரதர். அந்த சாட்சி அப்படி இருக்கும். ஸோ அந்த திருக்குறளோட பொருள் அப்படி இருக்குது. இது போல மத்திய புஸ்தகத்துல ஊமைகளாக பேசப்படுகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. சொல்லப்போனா மக்களுக்கு ஊமையா மட்டும்தான் அவர் அந்த புஸ்தகத்தை பேசினார். அது பேர் மித்ராஷ் என்று சொல்லுவாங்க. சட்ட புஸ்தகங்களை அந்த விளக்குறதுக்கு ஒரு வார்த்தை மித்ராஷ் அழகா என்றும், கதைகளை விளக்குவதற்கு மித்ராஷ் அக்கடா என்றும் சொல்லுவாங்க. அந்த வழக்கு, அதாவது உரை நடைன்னு எப்படி நம்ம தமிழ்ல சொல்றோமோ அந்த மாதிரி அவங்க லாங்குவேஜ்ல மித்ராஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட விளக்கத்துக்கு நான் சொல்றேன். எகிப்திலிருந்து எனக்கு குமாரனை வரவழைத்தேன் என்று சொல்லிச்சு. அது 2 மீனிங் இருக்குது. அது உண்மையான மீனிங் என்னன்னா, இயேசுவே நாசரேத்துக்கு போற வழி நடந்தது. இந்த உரைநடைக்கு பேர் தான் மித்ராஷ். என்ன சொல்லப்போனா ஜீவா அப்பம் நானே அப்படின்னு சொன்னாரா? அப்படின்னா அவர் வானத்திலிருந்து ரொட்டியா இறங்கிட்டாரா? சூடு அப்படியே பிச்சை ரொட்டி மாதிரி வருவார்? கிடையாது. அது ஒரு பொருளுக்கு பாத்தீங்களா? இது இந்த விளக்கத்துக்கு தான் மித்ராஷ்ன்னு சொல்லுவான். உரைநடை விளக்கம், உரைநடை விளக்கம். ஒரு யங்லேடியை பார்த்து முகம் கிளி போடுக்குது, மூக்கம் கிளி போடுக்குது, முகம் நிலவு போடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மூஞ்சி நிலா நிலா அப்படி இருக்குதான்? கிடையாது. அது போல இருக்குது அப்படின்றது அந்த விளக்குற அந்த பதம் இருக்கிறது, அந்த செயல் வதி இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் வந்து மித்ராஷ். அது மாதிரி ஜீவ அப்பம் நானே அப்படின்னா, எப்படி ஒரு காலத்துல ஜீவ அப்பத்தை சாப்பிட்டு மறிச்சாங்களோ அவங்க மறிச்சிட்டாங்க. ஆனா வானத்துல இறங்கி வந்து அப்ப நான் தான், அந்த தாவீது குமார் நான் தான், மேசியா நான் தான் அப்படின்னு விளக்கத்துக்கு மித்ராஷை உபயோகப்படுத்தினா மத்திய யாருக்கு? தன் மக்களுக்கு. ஜியோ அப்ப இவரு தாங்க. எங்க அங்க ஜியோ அப்ப சாப்பிட்டு செத்தாங்க, ஆனா இப்ப இந்த அப்ப சாப்பிட்டா சாக மாட்டீங்க அப்படின்னு விளக்கறதுக்காக மித்ராஷை உபயோகப்படுத்தினார், உண்மையை உபயோகப்படுத்தினார். இது போல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் எடுத்துறேன், வேகமா முடிச்சிடறேன். மோசையுடைய மித்ரா பகுதி ஒரே நடிகை எடுத்துக்கலாம். மோசை எப்படி 2 வயசுல கொல்லப்பட்டாரோ அதே போல இயேசு கிறிஸ்து 2 வயசு கொல்லப்படும்படியாக ஒரு சூழலை ஏற்பட்டார். இது ஒரு மிஸ்ரா பகுதி, ஒரு உரைநடை பகுதி. எப்படி மோசை எகிப்திலிருந்து வெளியே அடைக்கப்பட்டாரோ அதே போல இந்த தாவீது குமாரனும் எகிப்திலிருந்து வெளியே அடைக்கப்பட்டார். இது ஒரு பகுதி, இது ஒரு கனெக்டிவிட்டி. புரியுதுங்களா? அப்படி அவர் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி 40 வருடங்கள் வனாந்தத்தில் நடந்தாங்களோ இவரும் 40 நாட்கள் வனாந்தத்தில் நடந்தார். இது ஒரு மித்ராஷ் பகுதி, ஒருங்கிணைந்த பகுதி, அதாவது காம்பவுண்ட் மீனிங் உடைய. அது மட்டும் இல்ல, அவங்க தண்ணீர் ஞானஸ்தானத்துக்குள்ளேயா வந்தாங்க, யோதான கடந்து வந்தாங்க, இவரும் யோதான கடந்து வந்தார். ஞானஸ்தானம் கூட வந்தாங்க, இவரும் ஞானஸ்தானம் கூட வந்தார். அது மட்டும் இல்ல, மோசே மலையேறினார், இவரும் மலையேறினார். சரிங்களா? அது மட்டும் இல்ல, மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்ல ஏதுவான ஒரு காரியத்தை செஞ்சார். இவரும் வாக்குத்தத்தப்பட்ட பரிசுத்தாவின் தேசத்துக்கு அழைச்சல ஒரு வேலையை செஞ்சார். இப்ப நான் இல்லைன்னா என்ன சொன்னா, மோசையும் இயேசுக்கும் இணைச்சு கொண்டு வந்தேன். என்ன சொல்ல போனா, இயேசுக்கு தான் நிஜம்,
இவரோட வாழ்வு நடக்கப்படுதான் அத்தாச்ச முன்னாடி நடந்துச்சு. ஓகேங்களா? நான் என்னோட பேரபிளுக்கே ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி, சொன்னால் தீவாப்பம் நானேன்னு சொன்னார். அது மட்டும் மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. நான் கடைசியாக முடிச்சுட்டேன், அவ்வளோதான். ஒரு 10 மினிட்ஸ். மத்திய 7ஆம் அதிகாரம் 13வது வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அப்படியே நிறுத்துங்க. வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள். நல்லா கவனிங்க. வேத பாடம் போதகத்தை அறிஞ்சாதான் நம்ம வந்து வசனத்தை தெளிவா அண்டர்ஸ்டாண்டிங் போக முடியும். போதகம் ரொம்ப முக்கியமானது. எல்லா மற்ற ஊழியத்துக்கும் அது தேவைப்பட ஒரு காரியம் என்று ஒரு நபராக கற்றுக்கொண்டேன். சரிங்களா? அப்ப நீங்க அது பேசிக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அது ஒத்ததாக நான் பேசிக்கொண்டிருக்கேன். ஆமே. இப்போ இந்த மாதிரி மித்தா பகுதியை இந்த மத்திய ஒன்று குறிப்பிட்டிருக்கிறார். அது இவ்வளோ நாளாக நம்ம வேறு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். அதை நம்ம தெளிவாக எடுக்கலாம் செய்தியின் படியாக. நம்மளுக்கு ரொம்ப கவனம் புரிஞ்சுக்குங்க. மித்ராஷ்னா என்னன்னு சொன்னேன், காம்பவுண்ட் மீனிங், இரு பதம் வார்த்தை உடையது. ரெண்டு அங்கே ஒன்று அதே மீனிங் இங்கே மீனிங். ஆனால் ஒரு ஃபோக்கஸ் பண்ணும் ஒரு விஷயத்தை. ஜீவ் அப்போ நானே எப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அப்போனா அப்பனும் கிடையாது, அந்த மாதிரி வந்தவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஸோ இடுக்கமான வாசல் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர். அதாவது இடுக்கமான வாசல் வழியா குறுகின ரொம்ப குறுகின இடம் இருக்குது, அது வழியாக தான் நித்திய ஜீவன் போக முடியும். ஆனால் நரகத்துக்கோ விசாலமான இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நம்ம வசனத்தில் அப்படி தான் இன்டர்பிரேட் ஆகியிருப்போம். நம்ம இப்போ கற்றுருப்போம், நம்மளும் அப்படி தான் பேசியிருப்போம். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிஞ்சவங்களை நினைவு போட்டுறேன். ஆனால் இதோடைய மூல மொழியில் அப்படி கிடையாது. ஆங்கிலத்தில் அதை நான் படிக்கிறேன். என்டர் இன் தி ஸ்ட்ரெயிட் கேட். ஸ்ட்ரெயிட் என்றால் நேரே கிடையாது, தண்ணீர் என்று அர்த்தம். என்னதுங்க ஸ்ட்ரெயிட் என்றால்? என்னதுங்க? தண்ணீர். ஸ்டேட் ஆஃப் ஆர்மூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆர்மூஸ் ஜலசந்தி. ஸ்டேட் என்றால் நீர்வழி என்று அர்த்தம். ஸ்டேட் ஆஃப் ஆர்மூஸ். இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் நடக்குது, அதனால நம்ம நிறைய இந்தியர்கள் பாதிக்கப்படுறோம். அது எங்க நடக்குது? இந்த வளைகுடால. இதுதான் வளைகுடா இருக்கு. இதுதான் ஸ்டேட் ஆஃப் ஆர்மூஸ். அதாவது தண்ணீர் குறுகின தண்ணீர் பகுதியை கொண்டது என்று அர்த்தம். ஸோ இவர் சொல்றது இடுக்கமான வாசல், இடுக்கமான அப்படி குறுகின அப்படின்னு மீனிங் கிடையாது. தண்ணீர் வழி வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும், அதாவது ஜாலியா இருக்குது, ஆனா அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர். ஐ மீன் ஸோ இவருடைய அந்த மித்ராஷ் என்ன அப்படின்னா, இடுக்கமான வாசல் என்பது ஷார்ட் குறுகிய இடம் கிடையாது, தண்ணீர் வழியாய் பிரவேசிக்கிறீங்க. அந்த ராஜ்யத்துக்கு தண்ணீர் வழியா தான் போக முடியுங்க. எதுங்க அப்படி தண்ணீர் வழியா என்னதுங்க? ஞானஸ்தான வழியா தான் போக முடியும். அதுதான் அவங்க விளக்கியிருந்தார் மத்திய தன் சகோதரர். அருமையான சகோதரர்களே, ஞானஸ்தானம் மட்டும்தான் நம்ம போக முடியும். வாங்க மனதில் ஞானஸ்தானம் எடுக்கலாம், பாவமணிக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஸோ இடுக்கமான என்றால் தமிழ் அப்படி இடுக்குன்னு போட்டு ஷார்ட்னு சொல்லி அப்படி கிடையாது, பொருள் கிடையாது. இடுக்கமான அதோட பொருள் என்றால் தண்ணீர் என்று அர்த்தம். தண்ணீர் வழியாய் பிரவேசிங்கள், அப்பதான் நீங்க அந்த வாசலுக்கு போக முடியும். அந்த வாசல் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவருக்கு போற அந்த சாவி தான் இந்த தண்ணீரா இருக்கு. பேதுருக்கிட்ட சாவி எத்தனை சாவி கொடுத்தாங்க? ஒரு சாவியா நிறைய சாவி கிடையாது. ஆமா, பல்லவ ராஜ்யத்தின் திருக்கோளை அல்ல, திருக்கோள்களை கொடுக்குறதா சொன்னார். இந்த காரியத்தை நான் வந்து செகண்ட் டைம்லேயே உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ கோள்களை கொடுத்தார், உங்களுக்கு புரியுங்களா? அதுல ஒரு கோள் தான் இந்த ஞானஸ்தானம். இப்போ நிறைய இருக்கு. ஸோ அப்போ சாவினா டோர் இருக்கணும். அந்த டோர் தான் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் தான் வாசலா இருக்கிறார். அந்த வாசலுக்கு வழி மத்திய சொல்றார் இடுக்கமான வாசல். அது எப்படி? தண்ணீர் வழியாய் வாசலுக்கு பிரவேசிங்க. அந்த கிழக்கு வாசல் அவரா இருக்கிறார். ஆனால் இப்போது அது என்னன்னு விளக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிறேன். இது நான் செய்தி ஆதாரமாக தான் சொன்னேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 4 அதிகாரம் 3 அப்படின்னு செய்தியில் 144 இயேசு வாசலானது தண்ணீர் வழியாக இருக்கிறது, ஞானஸ்தானம் வழியாக இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவமளிக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் பூட்டியிருக்கிற வாசல் கதவுகளை திறந்து விடுகிறது. ஸோ அதுதான் விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசம் என்ற கரத்தை கொண்டு அந்த ஞானத்தை வச்சு நீங்கள் திறக்கிறீங்க. நீங்கள் திறந்தீங்களா லாஸ்ட் வீக்கு? அந்த சாவி என்பது ஞானஸ்தானமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த வாசலா இருக்கிறார். அவர் தான் நித்தியஜனுடைய அவர் இருக்கிறார். நீ நித்தியஜனுக்கு போகணும் அப்படின்னா சாவி போடணும். எப்படி போடணும்னா கையால போடணும். கை என்பது விசுவாசம். இயேசுவே அவங்க விசுவாசிக்கிற விசுவாச கையை வச்சுக்கிட்டீங்க. கத்ரா இயேசு கிறிஸ்து நாம தான் அந்த ஞானஸ்தானம் தான் அந்த சாவி. அப்போ இயேசு கிறிஸ்து பீஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணி நீங்க உள்ள போயிருங்க. அதை நித்திய ஜீவனுடைய கனி உங்களுக்கு புசிக்க கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிற வாட்சி தான் அது சாட்சியா இருக்குது. சரி, நான் அதை முடிச்சிடுறேன். முடிவுரைக்கு வந்துட்டோம். இன்னும் 2 மினிட்ஸ் தான். இந்த புஸ்தகம் யார் எழுதுனது, எப்படி எழுதுனது, எதுக்காக எழுதப்பட்டது, யாருக்கா எழுதப்பட்டிருந்தார், எப்படிலாம் விளக்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ நீ வேணா நீங்கள் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு விளக்கம் புரியும். ஏன்னா அந்த பிடிஎஃப் பாருங்க. சரி, இந்த வேதாத்தை முடிக்க போகிறேன். இந்த புஸ்தகம் பிறப்பல் தொடங்கி பிறப்பட முடியும். இந்த புஸ்தகம் எப்படி தொடங்கும்? பிறக்குதல் தொடங்கி பிறக்குதல் முடியும். எப்படிங்க? இயேசு கிறிஸ்து ஜனத்தின் விவராவின் பிறப்பட தொடங்கி மத்திய 28 பிறப்பட முடியுது.
இடைப்பட்ட காலத்துல வனாந்திரம், அதாவது மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் இருங்க. மனுஷன் மறந்துட்டேன். பிறப்பில தொடங்கி பிறப்பில் முடியுது. ஸோ மத்திய 1ஆம் அதிகாரத்துல பிறப்பை பத்தி பேசின்னு இருக்கும். தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரன், இவன் பையன் அவன் பையன் அவன் பையன் அவன் பையன் பேசிட்டு கொண்டே இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும். அப்ப அது பிறக்கிறது. இந்த வசனம் அந்த அதிகாரம் அந்த புத்தகம் முடியறதும் பிறப்பில் தான் முடியும். இது மறுபடியும் பிறங்க எப்படிங்க? பசுத்தாவே பிறந்தால் பசுத்தாவை மறுபடியும் பிறகுறேன். பசுத்தா பிறந்து பசுத்தா முடிக்குது. எதுக்காக? அது கூர்முனிக்காக, அப்போஸ்தலர் நடபடிகளுக்காக. அடுத்து இது இன்னொரு வாக்கியம். இந்த புஸ்தகம் இம்மானுவேல் தொடங்கி இம்மானுவேல் முடியும். இந்த புஸ்தகம் இம்மானுவேல் தொடங்கி இம்மானுவேல்ல முடியும். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் தொடங்கி இதோ உலகம் பரிதம் நம்மோடு இருக்கிறன்னு சொல்லி இம்மானுவேல் முடியுது. சோ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டு விசுவாசிங்க, கவலாதீங்க. புதிய பிறப்பின் அனுபவத்துக்கு வந்துட்டீங்கன்னா இம்மானுவேல் உங்க கூட இருப்பார். எப்போ? முடிவரைக்கும் இருப்பார். பசுத்தா அபிஷேகம் வரைக்கும் இருப்பார், உங்க கூட இருப்பார். அந்த பசுத்தா நடப்படி வரைக்கும் இருப்பார். நீங்க அது வாழ்கிற சாட்சி தான் இதுக்கு அத்தாட்சியா இருக்கு. எத்தனை பேர் அந்த இம்மானுவேல் உங்க கூட இருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் வளர்ந்தீங்களா? உங்களுக்கு கூடுதல் ஞானத்தை இந்த இளவன் உங்களுக்கு கொடுத்தனா? இது நான் எப்பயும் சொல்றது, நான் இவ்வளவு நாள் பேசுனது சிறிய பங்கு தான். ரொம்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு பார்க்க தான் இருந்தாலும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 20 மெசேஜ் எடுத்திருக்கேன். அதில் 19 மெசேஜ் எடுத்திருக்கேன். இந்த வேத பாடம் சேர்த்தா 20-21 18 மெசேஜ் எப்படி எடுத்தணும் அதை விட பல மடங்கு பிரயாசங்கள் இந்த ரபுனி சாப்டருக்காக நான் போடுறேன். ரொம்ப அது பெருமை அப்படின்னு ஆகிடும். அதனால ரொம்ப பிரயாசப்பட்டு உங்களோட பகிர்ந்துட்டேன். ஸோ என்னுடைய பொருள் யாருக்காவது புரியணும், வாழ்வுகளுக்கு புரியணும், வேதத்தை படிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கண்ணோட்டமாக இருக்குது. நான் எப்படி என்னுடைய வயதிலே மகத்தான மனவாளனை அறிந்து கொண்டு உங்களிடத்தில் சாட்சி பெறணும், அது மாதிரி மற்றவர்களும் சாட்சி பெறணும்னு சொல்லி என்னுடைய வாஞ்சியா இருக்கு. ஸோ இந்த இந்த அந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள், சுவிசேஷம் என்றால் நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்துவை பற்றி செய்தி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 மூலிகள் ஒரே சொல்லியை நோக்கி பார்க்குது. அது பசுத்தாவின் சிங்காசனம் நோக்கி பார்க்குது. 4 காவல் காத்து கொண்டு இருக்கிறது. 4 ஆவி காவல் காத்து கொண்டு எங்க சபை காவல் காத்து கொண்டு இருந்துச்சு. யாருக்காக? நடு சிங்காசன வீட்டருக்காக, மனுஷுக்கு ஒப்பானவராக வீட்டு இருந்திருக்காங்க. உள்ள யாரும் இருக்கிறா? மனவாட்டி இருக்கிறா. இந்த 4 அவளுக்காக காவல் காத்து கொண்டு இருக்கிறது. நம்ம கவலைப்பட அவசியம் கிடையாது. இன்னும் நம்ம கூட இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து நம்ம மார்க்கு சுவிசேஷம் புத்தகம், லூக்காவும் அப்புறம் யோவானும் நம்ம பார்க்க போறோம். ஸோ எனக்காக நீங்கள் ஒரு ஜப வாழ்க்கையை கூடுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்காக எடுக்கிற பிரயாசம் ரொம்ப அதிகம். ஏன்னா இது நான் யாருமே தனிப்பட்ட கற்றுக்கிறத விட நானும் ஆராய்ச்சி ரொம்ப அதிகமாக பண்றதுனால எடுக்கிறேன். ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு தங்கும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானா நீங்கள் அந்த பிடிஎஃப் பாருங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் என்ன தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்னோட கூட சொல்லலாம். உங்களுக்கு வேணாலும் வீடியோ கவர், ஆடியோ கவர் இருக்கு, நீங்கள் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீண்டுமா இன்னொரு நாளில் உங்களுக்கு சந்திப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை உண்டாகட்டும். God bless you all.